ஓகே, நன்றி. உதிப்பூக்கள் 115 மகிழ்வான வணக்கம். இன்று 26ஆம் திகதி ஐப்பசி மாதம் 2025. உன் வேண்டுதல்கள் உண்மையாயிருந்தால் முகில்களை ஊடறுத்து செல்லும் என்று இறைவனையும் என்னினிய பெற்றோரையும் என் அப்பம்மா நேசக்காவையும் வாழ்த்தி வணங்கி தண்டனிட்டு பனியாய் பனங்கிழங்காய் ஒடியலாய் புழுக்குடியலாய் வாழையாய் இலையாய் தண்டாய் பொத்தியாய் அத்தனையும் பொத்தி பொத்தி வளர்த்த தமிழ் உணவுகளால் உன்னை போற்றுகிறேன் என்று என்னினிய தமிழே உன்னை போற்றி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி சமூக ஒருங்கிசைவு ஆண்டு அதை நினைவில் கொண்டு ஆசிரியம் போற்றும் மாதம் அதனையும் மனதில் கொண்டு ஆசிரியர்களாய் நாமும் பொறுப்புணர்வோடு சமூகத்துக்கு நல்லவற்றை கொடுப்போம் என்று நாங்களும் நீங்களும் கொடுப்பீர்கள் என்று இந்த இந்த கருத்தியல்களை மனதில் கொண்டு அன்பாய் பண்பாய் பாசமாய் பழகுமின் இனிய உதிப்பூக்கள் பேச்சாளர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தி வரவேற்று இவ்வளவு காலமும் தொடர்ந்து பயணிக்கும் உங்களையும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அனைவரையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து இன்றைய தலைப்பு நாம் சமூகத்துக்கு என்ன செயல்களை செய்கிறோமா, செய்ய வேணுமா, செய்து கொண்டிருக்கிறோமா, தேவையா அல்லது இல்லையா? அப்ப அந்த வகையில செய்ய வேண்டும் என்ற அணியில் சிவச்சந்திரிகா சிவசுப்ரமணியம் லண்டன்ல இருந்து, இந்திரவேல் ரத்னம் லண்டன்ல இருந்து, மற்றது சிலர் வருவினம் வராம விடுவினம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது இல்லையர் ராணி ஜசோதா தர்மலிங்கமும் வசந்தி விவேகானந்தமும் மற்றது விஜயலட்சுமி அவர்கள் தாம் விடுமுறையில் இருப்பதாக அறிவித்தார், ஹாலிடேயில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அந்த என்னென்றால் இந்த சமூகத்துக்கு தேவை என்ன தேவை என்று சொல்லிக்கொண்டு சும்மா ஞாபகம் இந்த சமூகத்துக்கு நாங்க செய்யறது இதுவும் ஒரு சமூகத்துல யாரோ ஒரு ஆளை சிந்திக்க வைக்கிறதான்னு நான் நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு ஆள் கட்டாயம் சிந்திக்கவான்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்காக 2 வரிகள் பாட்டை போல பேசாமல் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாயிறு என்றால் உதிப்புகள் நினைவுகள் ஞாபகம் வருதே முதல் பூத்த உதிப்பு முதல் பூத்த உதிப்பு முதல் 8:30 மணியும் முதல் ரசிகர்கள் வாழ்த்திய நினைவகம் முதல் நடத்திய பட்டி மன்றமும் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாயிறு என்றால் உதிப்புக்கு நினைவுகள் ஞாபகம் வருதே பாமுக களத்தில் பதிந்த நினைவுகள் ஞாபகம் வருதே என்று சொல்லிக்கொண்டு பாமுக களத்துல எங்கட உறவுகளோட எங்கட விசிறிகளோட அதுக்கும் ஒரு சுகமான அனுபவம் என்று சொல்லிக்கொண்டு இது சமூகத்துக்கு என்ன நாங்க இப்ப செய்கிறோம், என்ன நாங்க செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டு வசந்தி விவேகானந்தம் நினைக்கிறேன் இதுல தெரிய இல்லையா, என்ன லேப்டாப் இருந்தா போல கனெக்ஷனை கட் பண்ணிட்டு எனக்கும் சேம் பிரச்சனை. அப்ப ஐபேட்ல வந்துட்டு லேப்டாப்புக்குள்ள வச்சுட்டு போல பகடி இப்ப கொஞ்ச நேரம் இதுக்குள்ள வச்சுட்டு லேப்டாப்புக்குள்ள வச்சுட்டு 2 விழுகுது, அந்த கேஸும் கொஞ்சம் இதா இருக்குது, அப்ப வச்சுட்டு லேப்டாப்ல அடிக்கிறேன். கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு என்ன வேலை செய்யலாம் என்ன அடிக்கிறேன் இதுக்கெல்லாம் வேற கீபார்டு தானே இருக்கு அங்க இருக்கு. ஓகே, நீங்க எந்த அன்னைக்கு அந்த சமூகத்துல நாங்க சமூகத்துக்காக செய்ய இல்லை என்ற அன்னைக்கு அப்ப நீங்க சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப டக்குன்னு அந்த அன்னைக்கு கூட படிக்கலாம்டாலும் உங்களோட மூளைகையை கட்டிக்கிறது தானே. ஏனென்றால் இப்ப அந்த இது சமூகத்துக்கு நாங்க செய்ய வேண்டும் என்ற அன்னைக்காக ஒரு 2 வார்த்தை முதல் தொடங்குவோம். எப்படி? அன்பான உதிப்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். அத்துடன் இத்தலத்தை தந்த நடாமோகன் குடும்பத்துக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். என்ன நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னா, உண்மையிலேயே
சமூகத்துக்காண்டி வாழ்றதுதான் உண்மையிலேயே முக்கியம். ஏனென்று சொன்னால் வந்து நீங்கள் ஒரு என்னன்னு சொன்னா எங்கட எங்கட இலக்கியங்களை எடுத்தான எங்கட ராமாயணத்தை எடுத்தான என்னத்தை எடுத்தாலுமே வந்து எங்களுக்கு என்னத்தை ஓதுதுன்னு சொன்னால் நாங்கள் மக்கள் வந்து அறம் ஒழுக்கம் நீதி சமாதானம் எல்லாத்தோடும் நாங்கள் நல்ல முறையில வாழ்றதுதான் எல்லாருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணினோம். ஆனா அதை என்கரேஜ் பண்ணி இப்ப நீங்கள் எங்கட இலக்கியங்கள் பலதில் எடுத்து பாத்தீங்களா, ராமாயணத்தை எடுத்தான ராமர் எப்படி சரி ஒண்ட சொல்லுங்க. ராமாயணத்துல என்ன சமூகத்துக்கு வாழணும்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ராமாயணத்துல எல்லாம் சொன்னது எல்லாமே கிருஷ்ணர் சொன்னது எல்லாமே பகவத்கீதையிலேண்டான இன்னத்திலேண்டான சொன்னதுகள் எல்லாமே வந்து மக்களை நாங்கள் காப்பாத்தி மக்கள் அறத்துடனும் நீதியுடனும் சமாதானத்துடனும் வாழ வேண்டும் என்றதுதான் எல்லாருமே எங்களுக்கு போதித்தவர். ஆனா எனக்கு தந்த தலைப்பு வந்து நீங்கள் இல்லையோ நான் இல்ல நான் டக்குன்னு உங்களுக்கு சரி நான் இப்ப அப்படியே நிப்பாட்டிட்டேன். உண்மைதான். என்னடா அந்த கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் வந்து தான் போர் செய்ய மாட்டேன், இது சகோதர சண்டை எனக்கு வேண்டாம் கிருஷ்ணன்கிட்ட சொல்ல அந்த அர்ஜுனன் சொன்னான், இல்ல இது சகோதர சண்டை இல்ல, இது வந்து தர்ம யுத்தம், அதனால நீ இந்த யுத்தத்துக்கு கட்டாயம் நீ சம்மதிக்க வேணும் என்று சொல்லி அந்த பகவத்கீதை எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. அதுதான் பகவத்கீதை அர்ஜுனனுக்கும் சிவச்சந்திரிகா வந்திருக்கிறா பாருங்க. சரி இப்படியே சொல்லி போட்டு அப்படின்னு சிவச்சந்திரிகா சமூகத்துக்காக வாழ வேண்டாமண்டானியா வாழ வாழ வேணும். சரி இப்ப நீங்கள் இல்லை என்ற அணியில சரி சொல்லுங்க பாப்போம் இருக்கா நீங்க உங்களோட அணியே அதானா? இப்ப நான் சும்மா கேட்டபடியா நீங்க கட்டிக்காரு தேங்க்யூ. இப்ப இல்ல சமூகத்துக்காக வாழ இல்ல நாங்கள் என்று சொல்லி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரியா இறைவனுக்கு இந்த இயக்குனருக்கு ரசிகர்களுக்கு இந்த பேச்சாளர்கள் தலைவர் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் சமூகத்துக்காக வாழவில்லை என்ற தலைப்பில் பேச கேட்டிருந்தீர்கள். நீங்கள் எந்த அணி என்று உங்களுக்கு தெரியும் தானே? எந்த அணி நீங்கள்? உங்களுக்கு எந்த அணி நீங்கள் கேட்டது இப்ப கேட்டது சமூகத்துக்காக நாங்கள் சரி வாழவில்லை என்ற அணியை சொல்லுங்க. நீங்கள் வந்து உண்மையா வாழ்றீங்க என்ற அணிதான், ஆனா நீங்க இல்லை என்ற அணியில டக்குன்னு இருக்க சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு கட்டி பேசாலும் அப்படித்தான் இருக்கணும். டக்குன்னு கேட்டா சொல்லுங்க. உங்களுக்காகத்தானே நாங்க வாழ்கின்றோம். சமூகம் எங்களுக்காகத்தான் நாங்க வாழ்வோம். எங்களோட நாவில் நல்ல சொற்களும் இதயத்தில் நல்ல எண்ணங்களும் செயலில் நல்ல செயற்பாடும் இருக்கிறோம். நாங்கள் நல்லது செய்தால் சரிதானே. எங்களுக்கு மற்ற பெரியவங்களுக்கு அவிதம் எங்களுக்கு செய்வது அவ்வளவு நல்லதாகவே இருக்கிறது. நாங்கள் செய்யும் எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. எங்களோட உள்ளமும் அகமும் புறமும் துறவாக இருக்கிறது. நாங்கள் மற்றதெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வோம். எங்களை மட்டும்தான் நாங்க திங்க் பண்ணுவோம். இப்ப வேற யார் நிக்கிறீங்க? ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க. இந்திரவேல் இருக்கிறார். இந்திரவேல் சுயநலவாதிகளாதான் இப்போ ஒருபோதும் சமூகத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். சுயநலவாதிகளா எங்களை கவனித்துக் கொண்டு இருப்போம். நாங்க பொல்லாத சுயநலவாதிகள். எங்களுக்கு திறமை எங்களை பார்க்கத்தான் திறமை இருக்கு. எங்களுக்கு ஐப்ரோ பூசணும், லிப்டிக் அடிக்கணும், மேக்கப் பண்ணணும், எங்களை தான் கவனிப்போம். சரி உயிரை வசந்தி சொல்லுங்க. இப்படி சொல்றா தனக்காகத்தான் வாழணும். உண்மைதானே. எங்களுக்கு வாழணும். சும்மா நான் நல்லா கூத்தாடணும், நல்லா நாடகம் போடணும், நன்றாகவே வாழணும். அது என்ன பொய் பிரச்சாரம் செய்யற நாங்கள் சமூகத்துக்கு நன்றி. அப்ப சரி இப்ப வசந்தி சொல்லுங்க. இதுக்கு வசந்தி சொல்லிட்டு நான் இந்திரவேலுக்கு போறோம். அப்பதான் கொஞ்சம் சூடாகும். அடுத்ததான் இந்திரவேல் உண்மையா இதுல தெரியல. சரி அப்ப வசந்தி சொல்லுங்க. நீங்க இதுக்கு இவகிட்ட நச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க சமூகத்துக்கு வாழ இல்ல ஒரு சாரார நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க. அவ்வளவுதான். நாங்க சமூகத்துக்கு வாழ சேம் கருத்தோட வாழை இல்லையோ வாழை இல்லை என்று சொன்ன ஏனென்று சொன்னால் வந்து அவன் சொல்றான் எனக்கு அவ்வளவுதான் வாழணும். சமூகத்தாண்டி நாங்கள் வாழவில்லை என்னன்னு சொன்னால் வந்து இப்ப நாங்கள் வந்து சூழ்நிலையை பார்க்க வேண்டும். நாங்கள் சமூகம் என்று சொல்லி எந்த நேரமும் யோசிச்சு கொண்டிருந்தோம் என்று சொன்னா சில நேரம் நாங்க சமூகத்துக்கு கெடுக்கலாம். அவைகள் தங்கட பாட்டிலேயே சுயமா வாழ்றவிய போய் நாங்கள் உதவியை செய்து அவைகள் உதவி செய்யாம
அவையோட லேசியாக்கலாம். அவர்களை எங்கள நம்பி இருக்க பண்ணி போட்டு நாங்கள் ஒரு நேரம் கைவிட்டா அவர்கள் இப்ப ஒரு 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 இறையில்லாத பிள்ளை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்கள் எப்பவும் யோசிப்பீர்கள் தற்செயலா எனக்கு ஒண்ணு நடந்தா இன்னும் நடக்கும் அவருக்கு. அப்ப அந்த பிள்ளை எப்படி யார் பார்ப்பார்கள், அதுக்கான இதுகளை செய்ய வேணும். நெடுகாலம் நான் பாப்பேன் என்று போட்டு கடைசி நேரத்துல கைவிடையில. அதே மாதிரி சமூகத்துக்கும் உதவி செய்யறேன்னு சொன்னாலும் சில நேரத்துல நாங்கள் செய்ய தேவையில்லை. காரணம் அங்கத்தியான சிச்சுவேஷன் சரியா இருந்தா நாங்க செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. இலங்கையில நீங்க எடுத்துக்கொண்டீங்களா பாத்தீங்கன்னா முந்தி காலத்துல நாங்கள் எல்லாரும் சுயமா வாழ்ந்து நாங்கள் எங்களுக்கு கண்டு பயிர்கள் இருந்தது, மற்றவைய நம்பி நாங்கள் ஒரு காலம் வாழ இல்லை. இப்ப நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தருமே அங்க தோட்டம் செய்யவோ எத்தனையோ ஜாப்ஸ்கள் அவைலபிள். ஸ்ரீலங்கால எத்தனையோ 3000 டீச்சர்ஸ் ஜாப்ஸ் அவைலபிள், நிறைய ஒர்க்குகள் அவைலபிள். ஆனா பீப்புள் டோன்ட் வாண்ட் டு வொர்க். ஈவன் இந்த ரீச்சா கூட சொல்லிச்சு தனக்கு எத்தனையோ பேர் தேவை, ஆனா ஒரு தரம் வேலை செய்ய விருப்பம் இல்லை. ஆனா தங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏனெண்டா அவைக்கு வெளிநாட்டு காசு போறபடியால் அவர்களுக்கு அந்த ஈஸி தன்மை ஈஸியா உண்மையில நல்ல ஒரு உதாரணம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நானும் ரொம்ப இதை பார்த்தேன். நான் இப்ப போன மாதம் நான் போனபடியா உண்மைதான். ஒரு வீட்டுல இப்ப இன்னும் எந்த வீட்டுல லண்டன்ல இன்னும் பச்சை மிளகாய் 15-20 கிடக்கு, இன்னும் கத்திரிக்காய் 2 இருக்குது. அப்ப நாங்க சும்மா இருந்தா செய்கிறோம் கத்திரிக்காயும் இதுவும். நாங்களும் அதுக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு கஞ்சியை போட்டு எங்கட வீட்டு கழிவுகளை போட்டு. ஆனா நான் போட்ட ஒரு வீட்டுல கீரை இல்லை, ஒரு வீட்டுல மிளகாய் இல்லை, ஒரு வீட்டுல கத்தரி இல்லை. ஆனா ரோட்டு வழிய சாணாகம் இருக்கு. உண்மையில வெளிநாட்டு காசை கொடுத்து நாங்க சமூகத்துக்கு செய்யக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் இலங்கையில மிக உண்மையாக நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் அண்டைக்கு எப்படி வாழ்ந்தாங்க. நாங்க பெரிய தோட்டம் செய்யாட்டிலும் சின்ன தோட்டம் செய்து எங்களோட வீட்டுக்கு வருவான கத்திரிக்காய், பைத்தக்காய், வெண்டைக்காய், மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் நாங்கள் எங்களை அப்பா எங்களை செய்ய விட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல. அப்ப உண்மையா நாங்க சமூகத்துக்கு பலருக்கு நாங்கள் இலங்கையில சொல்றேன் சொல்லிட்டு செய்த உண்மையில செய்யக்கூடாது. நான் ஒரு ஓட்டோல நான் பஸ்ல போறேன், 500 ரூபா தான் சொல்லினோம். சந்தைக்கு 1000 ரூபாவை கொடுக்க திருப்பி தெரியணும். நாங்க யாரும் தந்தா வெரி கிரேட்ஃபுல்லா இருப்போம், இல்ல வேண்டாம் கிரேட்ஃபுல்லா சொல்லுவோம். இது வேண்டாம், இது சூடாதான். சரி, இதை நம்ம வேலை கேட்க இந்திரவேல்கிட்ட போவோம். இந்திரவேல், இந்த சமூகத்துக்கு நீங்க செய்ய தேவையில்லை, சமூகத்துக்கு செய்ய வேண்டாம் இந்த அந்த செய்யறாங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? வணக்கம். எனக்கு யார் இருக்கிறேன்னு தெரியல. ஏன்டா அப்பா இதுல வணக்கம். வாங்க இந்திரவேல். மதிப்புக்குரிய நடுவர்களே, அன்பு சௌர தோழமை பேச்சுவாளர்களே, நேயர்களை உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வணக்கம். அத்தோடு தெற்கு ஆசியாவிலே நாங்கள் கொண்டாடி எங்கள் கடவுள் என்று சொல்லி நாங்கள் துதிக்கின்ற எங்கள் முருகப்பெருமானுடைய மிகவும் ஒரு நெருங்கிய நாளாக இருக்கின்ற என்று கந்தசட்டி முருகப்பெருமானின் பார விந்தங்களில் வணங்கி கொண்டு, என்னென்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக எங்களுக்காக வாழ வேண்டும் என்று சொன்ன இந்த இதுக்குள்ள பிரிக்கிறேன் என்று சொன்னால், முதல் வசந்தியக சொன்ன மாதிரி பகவத்கீதையே உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதை எல்லாத்தையும் அதை சொல்லியிருக்கு. முழு என்ன நடக்க வேண்டிய அத்தனையும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இப்ப நாங்கள் எங்களுடைய இந்த உதிப்புகளை நாங்கள் தொடங்கினாங்க. எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. ஆகவே நாங்கள் நான் ஏன் என்று ஓடி வந்தேன் சொன்னால், இதை விடக்கூடாது. எங்களுடைய தேசக்காந்த நீ நாங்கள் எதிர்காலத்துல ஓடுன்ற காலத்தை நான் ஓடி வந்தேன். அதாவது துணிந்தவின் துணி தேர்ந்து எண்ணுவோம் என்பது இலக்கு. அது சரிவராது. ஆகவே நாங்கள் துணிந்து விட்டோம். ஆகவே அதாவது நான் அதிகமாக கூறுகின்றேன், திருவள்ளுவன் சொல்லை நாங்கள் சொல்லுவோமானால் இங்கேயும் வெல்லுவோம் என்ற அறிவிகளை நான் வாழ்கின்றேன். அவர் எல்லாம் சொல்லிக்கின்றார். பகவத்கீதை சொன்ன மாதிரி எங்களுடைய திருக்குறள் 1330 உலக வாழ்க்கை அப்படியே வளர்த்திருக்கு. அதன்படி நாங்கள் வாழ்வோமா இருந்தால், எங்களுக்குள்ளேயே நாங்கள் சிவமா இருந்தால் நாங்கள் பிறரை பார்க்க வேண்டிய அவசரங்கள் எங்களுக்கு இருக்காது. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துல வாழ்றோம். பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமதான் நாங்கள் வாழ்றோம். அப்படி நீங்கள் வாழ்ந்தால், இப்ப நான் உதாரணமா நான் ஒரு கதை சொல்றேன். அந்த நாளையில நாங்கள் இளமை காலங்கள் இருக்க எங்களை இயக்கக்கூடிய அந்த பேங்க்ல ஒரு கோடி ரூபாய் அடிச்சா முறையாக ஒரு 5 ரூபா 5000 ரூபாய் வந்து நேர்த்தி போடுவாங்க. இதெல்லாம் ஒரு தேவையில்லாதவை. முறையாக அவர் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தர கூட நீங்கள்
அவருக்கு 5000 இந்த வியூஸ். இதெல்லாம் ஒரு பேக்காடு. தெய்வங்களே ஒரு பேக்காடுற மாதிரி நீங்க வாழக்கூடாது. நீங்கள் உழைத்து நீங்கள் உள்ளதை கொண்டு, அதாவது செல்வம் என்றது உங்களோட மனசுல போதும் என்றுதான் மிகவும் ஒரு பெரிய ஒரு செல்வம். நீங்கள் உள்ளதை கொண்டு ஒரு வாழக்கூடிய ஒரு நிலப்பாடுல நீங்க இருக்கணும். அது உள்ளதை கொண்டு நீங்கள் ஒரு நிறைவான செல்வம் எனக்கு போதும், நான் வாழுகிறேன், சிறப்பா வாழுகின்ற ஒரு நினைவோடு நீங்க வாழும். ஒரு கடவுளையும் போய் காட்டி, மனிதரையும் போய் காட்டி, பக்கத்தில் உள்ள சனங்களையும் போய் காட்டி, பகட காட்டிக்கு வந்து நீங்கள் வாழ விரும்பக்கூடாது. அதாவது உண்மையை நான் சொல்றேன்னு சொன்னால், உள்ளதை கொண்டு நீங்க சிறப்பா வாழ கற்றுக்கொள்ளுங்க. அது இப்ப அடுத்த பிரச்சனை என்று சொன்னால், உண்மையான ஒரு பிரச்சனை பயிற்சி எங்களுக்கு தேவை. பயிற்சி என்று சொன்னா நாங்க செய்யணும், செய்து கொண்டிருக்கோம். இப்ப உடம்பால செய்ய மாட்டேது, மூளையாலையும் செய்யணும். மூளையால செய்யணும்னா நீங்கள் அறிவுள்ள புத்தகங்களை நீங்க படிக்கணும். அதாவது நீங்க நடுவ வாசிச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு மூளையால் அறிவு வந்தா தான் நிச்சயமாக நீங்கள் ஒரு 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 பெரிய ஒரு மனுஷனாக வரலாம். அதாவது ஒரு பலம் ஒரு மனுஷனுக்கு வேணும். பலம் அதாவது ஒரு துணி வண்டு வையுங்களேன், பலம். அதை விட ஒரு அறிவு, பலம், அறிவு, அங்காலே துணிவு, மூன்றும் இருந்தால் தான் நாங்கள் இதையும் வள்ளுவர் சொல்லுகிறார். தூங்காமை துணிவிடமை, தூங்காமை துணிவிடமை கல்வி, மூன்றும் நீங்கா நிலம் ஆடுவதற்கு வள்ளுவர் சொல்லிக்கிறார். வள்ளுவர் பாருங்க, நான் சொன்னேன் முதல் 1000 எல்லாம் சொல்லியிருக்கிறார். இதை நாங்கள் படிக்கணும், இந்த அறிவுகளை நாங்கள் எடுக்கணும். இந்த அறிவுகளை நாங்கள் எடுத்தால் நிச்சயமாக வாழலாம். இன்றைக்கு நான் எமது கிராமத்தில் நான் இங்கேருந்து வாழ்றதுல தான் அங்கேயும் வாழ்ந்தேன். இப்படியே விளம்பினா இவ்வளவு மட்டும் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். தொழில் செய்து யாருக்கும் தெரியும். அது அப்படித்தான் நான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கேன். எங்களுடைய கடமையில நாங்கள் சரிவர செய்வோமா இருந்தால் நாங்கள் யாருக்கும் பயப்பட இல்லை. நாங்கள் செய்கின்றவர்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு எங்களோட பாதைக்கு இறைவன் எங்களுக்கு வெற்றி தந்து. மிக்க நன்றி. அருமையா சொன்னீங்க. என்னென்றால் அதான் அந்த நீங்க சொன்ன எல்லாம் மேலதிகமா சொல்றேன்டா, உண்மைதான். நாங்கள் வாழ்ந்த நாங்கள் யுத்த பூமியில நாங்கள் வாழ்ந்த நாங்கள் என்ன அப்ப நாங்கள் எங்களோட கையத்தானே நம்பி வாழ்ந்த நாங்கள். ஏன் இன்றைக்கு சோம்பறித்தனமா உண்மையில சமூகத்துக்கு செய்ய தேவையில்லை, நீங்கள் செய்யும். இப்ப நீங்க சொல்றீங்க சரி. இப்ப மற்ற அணியில பார்ப்போம். இப்ப சந்திரிகா இல்லையண்ட அணிகளுக்கு வாங்குவோம். இப்ப அகல் வராட்டா நீங்கள் அதான் இந்த 3 வருஷம் வந்துட்டு நீங்க டக்குன்னு மாறணும். இப்ப ஒரே அணியில ஜசோதா வரையில. ஜசோதாங்க நன்றி இந்திரவேல், நீண்ட நாளே அப்புறம் சந்தோஷம் வந்தது. இப்ப சரி, இந்திரவேல் சொன்னது இதுக்கு டக்குன்னு போய் வாங்கும். அடுத்த ஆள் யாரு? இப்ப சந்திரிகா சொல்லுங்க. இப்ப இல்ல, இப்ப இந்திரவேல் சொல்றாரு இப்படி இருக்கிறது. இப்ப நீங்கள் இல்ல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற என்ன சொல்ல வாரீங்களே? இப்ப தனி மனிதனுக்கு தங்களுக்கு வாழணும். எங்களுக்கு தன்னை மனிதன் நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தால் நாங்கள் நல்லவர்களாக எண்ணத்திலே சூப்பராக நல்ல எங்களையே கவனித்து வந்தா இந்த உலகமே எங்களைத்தான் பார்த்து நடக்கும். எங்களுக்கு நல்லதை செய்வோம். அதாவது சுயநலவாதிகளா இருந்து நாங்கள் எங்களுக்கு தனக்குத்தான் சேவை செய்வோம். தன்னைத்தான் காதலனாக வேண்டும். தண்ணியே பார்க்க தெரியாதாக்கள் சமூகத்துக்கு மண்ணாங்கட்டியா செய்ய போய் நம்ம அந்த சமூகத்துக்கு தன்னை காக்க தெரியாது. அதுக்காகத்தான் சொல்றேன், சமூகம் என்று சொல்லி மற்றவர்களை அழிக்கிறத விட உங்களை காதலர்களாக்கி உங்களுக்கு பணி செய்யுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதனால் அட்லீஸ்ட் தானாவது நல்லா இருந்தா இது தன்னையும் அழிச்சு சமூகத்துக்கு செய்யப்படும், சமூகத்தையும் அழிச்சு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. நாங்களா வாழ பழகி கொடுங்க. நல்லது. அரசியல்வாதிகள் சில அரசியல்வாதிகள் அப்படித்தான் ஐநாவுல போய் எந்த பிரச்சனையை தான் நான் சொல்றது. ஐநாக்கு போனா 2 பேர் ஐயோ எனக்கு அப்படி நடந்தது, எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு சிரிப்பா இருக்குது சிலதுகளை கேட்க. சமூகத்துக்காக போறேன்னுட்டா ஐநால போய் எங்களோட பிரச்சனையை சொல்லி எனக்கு இப்படி நடந்தா அப்படி கேட்டா. நாங்கள் சுயநலமா இருக்கிறதும் சந்தோஷம்தான். இப்படி சுயநலமா எந்த பிரச்சனையை சொல்லி நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படியான சில பேர் இப்படி செய்யறாங்க. தன்னை பாதுகாக்கிறவங்க மற்றவர்களை அழிக்கிறோம்.
மற்றவர்களை பழி வாங்குறது, மற்றவர்களை துன்பப்படுத்துதல். நான் வாழாட்டி பரவாயில்ல, நீ வாழக்கூடாது. அதான் எந்த வீட்டுல அடுப்பெரியாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல நெருப்பா இருக்கணும், உங்க வீடா இருக்கணும். அதான் இல்ல என்னடா சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பெரிய தமிழ், பெரிய இது, பெரிய பற்று எல்லாம் பற்று. அந்த அவ தான் அந்த அவன்ட வீட்டுல அவன்ட புள்ள தமிழ் கதைக்க மாட்டேது. தமிழ் பரீட்சை எடுக்கல, பரீட்சையும் எடுக்க வேணும், என்ன பரீட்சை எடுக்கிறது நல்ல, அது குறைஞ்ச தரத்துல. அப்ப உண்மையில எங்களுக்காக வாழணும், உண்மைதான். எங்கட பிள்ளைய படிப்பிக்காம நான் அடுத்த வீட்டுக்கு உபதேசம் சொல்லி என்ன பயன்? ஓகே, நீதிபதி ஆகணும், தனக்கு தான் டாக்டர் ஆகணும், தனக்கு தான் ஆசிரியர், தனக்கு தான் எல்லாம் வாங்கினாத்தான் சமூகத்துக்கு ஆகலாம். தனக்கே ஒழுங்கு இல்ல, அப்புறம் ரெண்டு மற்றவை முதல் தன் நீதிபதி ஆகும். ஒரு ஆள் சந்திரிகா வடிவா சொன்னார், தேங்காய் சோட்ட நீங்கள் 21 நாளை சாப்பிடுங்க, தலையை முடியெல்லாம் இப்படி பெருசா நூட்டா கருப்பா எல்லாம் பெற மாட்டோம். சரியோ, 21 நாளை சாப்பிடுங்க. ஆனா சொன்னவருக்கு தலையில மயிர் இல்ல, மண்டையில. ஓகே, அப்ப நாங்க இப்படித்தான் உலக படிச்ச சமூகத்துக்காக வேற என்ன கணக்க தலைப்புல இருக்கு, கணக்க விஷயங்கள்ல இருக்குது. யாரு யசோதா வர இல்லையா? யசோதா வந்து சொல்லுங்க, எனக்கு மேல தெரியல. ஏன்னா இப்ப வசந்தி சொல்லுங்க, வேற என்ன விதத்துல நாங்கள் சமூகத்துக்காக நாங்க சமூகத்துக்கு என்ன செய்கிறோம்? இப்ப பாருங்க, இப்ப போத வஸ்து சொல்லுங்க, சமூகத்துக்கு இப்ப மாறி கதைங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கதைங்க. நான் கேட்கறதுக்கு சொல்லி சொல்லுங்க. இப்ப போத வசத்துல வசந்தி சொல்லுங்க, இப்ப போத வசு நிறைஞ்சுவே கிடக்குது. என்ன உங்களுக்கு தெரியும், நேபாளத்துல செவ்வந்தி பூ எடுத்து நேபாளத்தில் குடிச்சு வந்தோம். என்ன வசந்தி சொல்லுங்க, இந்த இவ சமூகத்துக்காக இந்த போராடினா செட்டியா போராடினா அவ்வளவு போத வசு. அப்ப நாங்கள் எங்களோட சமூக கடமை, இந்த பேர் சொன்ன மாதிரி இந்த சமூக கடமையோட என்னோட இணையோணும்ன்றதான் உண்மையில அவரும் ஒரு நல்ல ஒரு மனிதனையும். இவ்வளவு பிஸி, எப்படி கடை அவ்வளவு பிஸிய, உண்மையா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களோட குடும்பங்களை ஒவ்வொரு என்ன எழுதல். அவர் ஆக பிஸி, அது காசுக்காக இல்லாம சும்மா வர்றதுல உண்மை அதெல்லாம் பிளஸிங். அது வசந்தி எங்க போட்டீங்க? சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த போத வஸ்து அந்த தலைப்புல இப்ப சமூகத்துக்கு இப்ப நீங்கள் அத பயனுள்ளதாக அதுக்கு என்ன செய்யலாம்? போத வஸ்து என்று சொல்லும் போது அது வந்து ஒரு அழிப்பு, ஒரு உயிரினத்தை அழித்து விடும். ஆனா இது வந்து அன்னோன் இந்த இளம் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தெரியாமலே அதை கொடுத்து அவர்கள் அதுக்குள்ள மாட்ட வைக்கிறார்கள். தெரிஞ்சு அவர்கள் எடுக்கிறது இல்ல, அவர்கள் தெரியாமல் தான் அதை எடுக்கிறார்கள். எடுத்து அந்த போத வஸ்துக்குள்ள போய் அவர்கள் தங்களை மாட்டிக்கொண்டு பிறகு திரும்பி எழ மாட்டாமல் பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இந்த கவலையை உண்டாக்குறது. வந்து அறிந்த உறவினர் அறிந்தவர்கள் வந்து அதை ஏர்லி ஸ்டேஜ்லயே தடுக்க வேண்டும். இப்ப ஆனா இப்ப ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகள்ல, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல வந்து இத வந்து இன அழிப்புக்காக பாவிக்கிறார்கள். மக்களுக்கு விளங்குவதில்லை. இது கட்டாயம் இன அழிப்புக்காண்டித்தான் இதை கொடுத்து மக்களை அடிமைப்படுத்தி இன்னொரு வித உலக போர், இன்னொரு விதமான போர் இது பண்ணி கொண்டு தண்டார்கள். இப்போது இன்னொரு விதமான இன அழிப்பு தான் இது, ஜெனோசைடு தான் சொல்ல வேணும். இப்ப இந்தியாவில நீங்கள் பொது வசதி இல்லாத வீடுகளே இல்லாம என்ற மாதிரி தான் சொல்லுறோம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலும் முக்காவாசி இடங்களிலும் இதை கொண்டு வந்துட்டார்கள். அப்ப இதை நாங்கள் இதுக்கால மீள்வதுன்றது சரியான ஒரு கஷ்டமானது. இனி மக்கள் அதை எதிர்க்க தமிழ் மக்கள் என்றா அவர்கள் ஒன்று சேர்ந்தாலே ஒழிய இதை அழிப்பதுன்றது ஒரு முடிக்காது. இப்ப சமூகத்துக்காக நாங்க இந்த கருத்து கொடுக்குறோம். இந்த சமூகத்துல யாரும் ஒரு நாள் சிந்திக்க வைக்கிறதுக்காக வேண்டி இப்ப யோசிக்கிறேன்னா, ஒரு ஆள் வந்து இன்றைக்குதான் அந்த இளங்குமரன் சார் பாராளுமன்ற சொல்லிக்கிறார், அந்த பிரைவேட் நம்பர் தாரன் என்னடா ஒரு ஆள்ல போய் சொல்லவாம் அவங்க வீடு தேடி தாக்கி அவங்களுக்கு பிரச்சனையாம ஊடகங்களால் நான் கேட்டேன். அப்ப இன்றைக்கு அவர் சொன்ன ஒரு பிரைவேட் நம்பர் தாரன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த நியூஸ பார்த்தேன். அப்ப இப்படி நாங்களும் எங்களோட சமூகத்துக்கு ஏதோ இளங்குமரன் அவர் அரசாங்கம், அதான் அரசாங்கம் தான் இல்ல, அவன் வெளியில தான் கதைக்கிறோம். அரசாங்கம் வெளியில தாங்கள் ஒழிக்கல. இல்ல இது வந்து இப்ப இது வந்து இப்ப கொண்டறையில தானே, இது வந்து எப்பயோ விதைச்சாச்சு எல்லாம் கணக்க
அவைண்ட காலத்துலதான் விதைச்சு கிடக்கு. ஆனா நாங்க பாப்போம் 5 வருஷத்துக்கு பாப்போம். இப்ப நான் அதை சொல்ல இல்ல பாப்போம். எங்கட தமிழாக்கள் பாப்பம் என்றுதான் அழிந்தது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இது ஒரு இது விதமான இது இப்ப இல்ல தானே. அப்ப நாங்கள் இப்ப உடனடியா இவிகளையே திட்டமிட்டு வைக்க இல்ல தானே. ஜேவிபி அரசாங்கம் அன்று எங்கட மற்ற அரசாங்கங்கள் இருந்த காலத்திலும் அவை இருந்தவதான். ஆனா ஒரு பதவிக்கு வந்தோன்னு சிலது மாற்றம் தெரியாதண்டு இல்ல. இது ஒரு புது விஷயமாக நாங்கள் தெரியாதவர்கள் பார்க்கின்றமே ஒழிய இது அரசாங்கங்களுக்கு அரசாட்சியில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் எப்போ 10 வருஷத்துக்கு முதலோ 15 வருஷத்துக்கு முதலோ தெரியுது நடக்குதுண்டு. இது விதமான இனவழிப்பு. இத எங்கட மக்கள் ரியலைஸ் பண்ணி அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் இதுக்கான நடவடிக்கைகளை தங்களோட சொசைட்டிகளை தங்களோட சமூகத்தை காப்பாற்றாட்டி இது ஒரு காலம் அழிய போறோம். சரி, அப்படியே சரி, அங்க போயிட்டு பாருங்க. இந்திரவேல் கண்டு போறேன். இந்திரவேல் இதுக்கு தனி மனுஷரா நீங்கள் உங்களோட பாடல இருக்கணுமா? இதுக்கு சமூகமா சொல்ற குரல் கொடுக்கணுமா? செய்யணும். நானும் இந்த கடமைக்கு அதை செய்யணும். தனி மனிதனா நீங்கள் இந்த போத பஸ்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சமூக கடமையா இது? நாங்கள் எப்படி இந்த சமூகத்துக்கு என்ன நினைக்கிறீங்க? வசந்தியகர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ஒற்றுமை வேண்டும். உண்மை நிலைமை என்று சொன்னால் 75 வருஷங்களாக அரசியல் இதனால நாங்கள் ஒரு ஒற்றுமைப்படாமலும் ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லாம நாங்கள் சீரழிஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அனுரா அவர் மிகவும் நல்லவர் என்று வையுங்கோ. அது நாங்கள் இன்னும் வடிவா கண்டுபிடிக்கவே இல்லை. மாதிரி இருக்கு, நல்ல மாதிரி செய்யறார். நாட்டு செய்தாலும் எங்களுக்கு ஒரு அணிகலம் ஒரு ஆடை ஒரு எங்களுக்கு தேவை. அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக உணர வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஒன்று இல்ல. இப்ப நீங்கள் அது சரி ஒண்ணு. இப்ப நான் என்ன செய்யலாம்? இப்ப ஒரு போத வஸ்தை பற்றி ஒரு வீடியோ வருது. நீங்கள் அதுக்கு 2 வார்த்தை என்றாலும் எழுதினீங்களா? அல்ல அதை ஷேர் பண்ணினீங்களா? உங்களோட கடமையாட்டு நீங்க நினைக்கிறீங்க? அது என்னன்னு சொன்னால் இந்த எங்களோட போராட்டங்களால வந்த பிரச்சனை தான் இந்த இதுகள் வந்தது. இது பொது வசதிகள் வந்ததுக்கான ராயபக்ச அவன் வின் பண்ணி போட்டு பிள்ளைகளுக்கு இதை பழக்கி இருக்கிறான். இனி நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களுக்கு இந்த ஒரு அனுராவோட நாங்கள் சேர்ந்து ஒத்துழைச்சு இப்போ கொஞ்சம் கட்டுப்பாடா வர்ற மாதிரி தெரியுது. ஆகவே இதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கட்டம் இருந்தாலும் எங்களுடைய அரசியல் தலைமைத்துவம் தமிழ் மக்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வருவோம். அதை நாங்கள் எல்லா தமிழ் மக்களும் உணரணும். சரி, அப்படி நினைப்போம். இவ சந்திரிகாட்ட போவோம். சந்திரிகாக்கும் அரசியலுக்குள்ள இப்ப ரெண்டாலும் சரி, இதை கொஞ்சம் கூட்ட நீடிக்கணும். இப்ப தனி மனுஷனாக இப்ப நீங்க இந்திரவேல் சொல்ற, ஆனா ஒரு ஆள் கூட ஒரு அரசியல்வாதிகளோட இன்றைக்கு இல்ல எங்களுக்கு. சந்திரிகா சொல்லுங்க. இப்ப என்ன ஒருவன் கூடி இல்ல விரல் விட்டு ஒரு சமூக பொறுப்போடு ஒருவன் இல்ல. சந்திரிகா சொல்லுங்க இந்த போதவஸ்தை பற்றி. நீங்க தனி மனிதனா போதவஸ்தை பற்றி இன்றைய காலத்தில் அபாயமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் சரி சிறியவர்கள் சரி இந்த போத வஸ்துக்களை மாற்றுறதுக்காக பல பக்கத்தால இந்த சமூக சேவை என்று பொய்ப்பிரயாணம் செய்து கொண்டு இந்த தனி மனிதர்களை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பக்கத்தால எத்தனையோ கோணங்கள்ல போத வஸ்து ஒழிச்சு நிக்கிறது. பல நுண்ணியமான திட்டங்களை பாவிச்சு எத்தனை விதமாக அந்த தனி மனிதர்கள் அப்பாவியாக இருக்கிறவங்க எல்லாரையும் அதுக்குள்ள ஈடுபடுத்தி சிக்க பண்ணி ஒரு அபாய நிலையில வந்து விட்டது. பாருங்க, நாங்க அப்புறம் இந்த யாழ்ப்பாணம் என்று கண்ணீர் ஒழுங்குறது. அது அந்த அபாய நிலை. எவ்வளவு கலாச்சார பண்பாடு கொண்ட எங்களை நாடு இன்று இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய பொருளால நுண்ணியமான முறையில மாற்றங்கள் பரிமாற்றங்கள் செய்து அநாதைகளுக்கும் அப்புறம் அப்பாவிகளின் கையிலையும் போய் சேருகின்றன. இனம் புரிந்து கொள்ளாத புரிதல் இல்லாத சின்ன குழந்தைகள் எல்லாம் போய் அடைகிறது. பரிதாபத்துக்குரியது. இதுகள் எல்லாம் தனி மனிதனாக எப்படி வாழுறது? நீங்கள் என்ன தனி மனிதனாக சமூகம் வாழ விடுவதில்லை. இப்படி அப்பாவி தன்மையை அழிக்கிறது. சமூகம் விடுவதில்லை. ஒரு பக்கம் போத வஸ்து, ஒரு பக்கம் பழக்க வழக்கமின்மை, ஒரு பக்கம் வெளிநாடு உள்நாடு சமநில குறைவு, கல்வி அறிவு விஷயங்களை சொல்லுங்க.
தோப்புகளாக நிக்கிறது, தோப்புகளாக வந்து தனி மனிதனை அழிக்கிறது. சரி சரி இந்திரவேல் என்ன இப்ப தனிமை இருந்து கொண்டுங்கோ என்ன செய்ய பாருங்க இளமாக்களை இளங்கன்று பசு அறியான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு நாங்கள் எந்த அறிவையும் சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிற நேரம் அவங்களை வந்து நாங்கள் கட்டுப்படுத்திடலாம். ஆகவே அரசாங்கம் தான் நாங்கள் அது முறையில கொடுக்கணும். அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். இப்ப அங்க திடீரென பணக்காரரை வாரவே நடத்தி காசு எடுத்த எல்லாரையும் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை அரசாங்கம் செய்து இருக்கு. ஆகவே இன்னும் ஒரு குறுகிய காலங்களில் நாங்கள் நிம்மதி அடையலாம், பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறாங்க இருக்குது. பாப்போம். திடீர் பணக்காரனா வந்த உடனே மாஸ்டர் பிளானுக்கு போடினோம், என்னை விட யாரும் இல்லை. மற்றது வந்து தாங்கள் உழைக்கு பணக்காரனா வந்த உடனே தங்களை வணங்கவனும் தங்களோட காலில் விழுந்தவனும் அல்லாட்டி உங்களை விட மாட்டேன்னு சொல்லி அப்படி யாருக்காரங்க ஒரு ஞாபகம் வருது. இப்போ தெரியுமா, நீங்க வீடியோ பார்த்தீங்களா? ஒரு ஆள் தன்னை வணங்க சொல்லி பள்ளிக்கூட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் வணங்க வச்சு ஒரு போத வஸ்து ஒரு ஆள் போத வஸ்துல அந்த பெரிய ஆள் ஒரு ஆள் பள்ளிக்கூட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் அதை வணங்குற மாதிரி செய்து அதை போட்டோ எடுத்து போட்டதை பிடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போகாதவர் இல்ல பல வருத்தவங்களை செய்து ஒரு மில்லியனரா வந்த உடனே அவன் வணங்குத நீ என்ன வணங்காம போகல. அது வேற, அதை உழைச்சு அது வேற உழைப்ப கொடுத்து இது ஆட்டிய போத வசதி உழைக்கலாம். அது இல்ல இல்ல அது ஒரு பவுடியா நான் சொல்ல விரும்புறேன். இப்ப அந்த நாளிலே இப்ப குழந்தைகள் பிறக்கிறது வந்து நாங்கள் பெற்றார் அவையில் படைய சொல்ல நல்ல மாதிரி குழந்தைகள் நல்ல எண்ணத்துல பிற சொல்லி சொல்லுவோம். உதாரணமாக பாருங்க, லெவல படிக்க மார்க்கெண்டை பத்தி நாங்கள் படிக்கிறாங்க. அவ அந்த மிரண்ட முனிவரும் பத்னியாரும் பிள்ளை இல்லாதபடினா பெரிய தவம் பெற்று நமக்கு சிவருமா நேரடியா வந்து கேட்கிறார், அவங்க எப்படியான பிள்ளை பண்ணுங்க, எப்படி பிள்ளை நீண்டாளம் வாழக்கூடிய வேண்டிய பிள்ளை பண்ணுவோம், நல்ல பிள்ளை பண்ணுவோம். அந்த அந்த முனிவர் கேட்கிறார், எனக்கு நல்ல பிள்ளை வேணும் தான். அந்த நல்ல பிள்ளை நல்ல உள்ளம் கொண்டு அவரை கேட்கிறார். நல்ல உள்ளம் உள்ள சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கணும். அந்த பிள்ளையை கேட்கிறபடினால் அந்த பிள்ளை வந்து வளரைக்க 16 வயது வரைக்கும் தனக்கு வந்து கவலை அடைஞ்சு இறைவனை கட்டிப்பிடிச்சு இறைவன் மூலமா அந்த பிள்ளை தப்புதுன்றது எங்கட வரலாறும் எங்கட கதையும். அது வந்து அது 3 வயது எங்கட திருஞான சம்பந்த மூர்த்தினாரு ஒரு பதியத்துல முதலாவது பாட்டா பாடுகிறார். என்னண்டு, நீங்கள் அதாவது வந்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நைமீன் நாள்தோறும் வஞ்சகம் பற்றி அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அதாவது நீங்கள் நெடுவ நீங்க கடவுளை நீங்கள் சிந்தியுங்கோ, கடவுளை சிந்தியுங்கோ. அவங்களுடைய சனங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய நல்ல அறிவுகளையும் நல்ல எண்ணங்களையும் நீங்கள் வளவுங்கோ, வாழ்வு வரும், நல்ல சிறப்பு வரும் என்று நம்ம தனிமனிதன் ஆகிய நாங்க சொல்லிக் கொடுக்கணும். அதுல வந்து அதுல ரெண்டு உண்மையிலே நான் சொல்றேன் பாருங்க. ஒன்று, நல்லதை நாங்கள் வேண்டி தேடக்கூடியதா இருக்கு, ரொம்ப நல்ல குழந்தைகள் வரையக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது, நாங்கள் இறைபக்தியோட வாழணும், இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து வாழணும்ன்றதை அந்த திருஞான சம்பந்தரும் விளக்குறார், அந்த மிரண்ட முனிவரும் நல்லது விளக்குறார். அப்ப அப்படியான சூழ்நிலையை நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கணும் என்று சொன்னால் நல்ல அறிவுகளை நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பிரபஞ்சத்தை சும்மா பிரபஞ்சம் இருக்கு கடவுள் இருக்குன்னு நீங்கள் சொல்லிக் கொண்டு போக கூடாது, அதன்படி வாழ வேண்டும் என்றதை தான் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு இருந்தால் நீங்க சிறப்பாக வாழலாம், சமூகம் சிறப்பாக வாழும். உண்மைதான். அருமையான ஒரு கருத்து. எனக்கு அதுல ஒரு நல்ல இன்னும் அதை நீடிக்கணும். அதை அந்த அடுத்த டாபிக் ஆக்குறோம். அதை இப்ப வசந்தி சொல்லுங்க. இப்ப இந்திரவேல் சொன்னது என்னன்னா, இந்த அறங்களை நீங்கள் விதைக்கணும், உங்களோட அறங்களை. இப்ப வடிவாக இந்திரவேல் இந்த இதெல்லாம் பாடம் வச்சுக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு அறங்களை எத்தனை பேர் உங்களோட அறங்களை எத்தனை பேர் விதைக்கிறீங்க? என்னோட சமூகத்துல உங்களோட அறங்களை விதையுங்க. அது நீங்க இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், இந்துக்களை. வசந்தி சொல்லுங்க, இந்த அறங்கள் தனி மனிதனாக நீங்கள் ஒரு அறங்களை கொடுக்குறீங்களா? மற்றவனை சொல்லி மற்றவனை சொல்லாம நீங்க கொடுக்குறீங்களா? நீங்க என்ன செய்கிறீங்க? வசந்தி சொல்லுங்க. ஒரு சமூகத்துக்கு செய்யற அது பெரிய ஒரு கடமை. அதுக்கு முதல்ல நான் என்னன்னு சொல்லுவேன்னு சொன்னா வந்து, இந்த போத வசதிகளை பத்தி நீங்க சொல்லும் போது வந்து, இப்போது ஆசிரியர் மேர்தான் பிள்ளைகளுக்கு போத வசதிகளை போலீஸும் எல்லாரும் தான். அப்ப அதன் பிறகு எங்கே அறம், எங்கே அறம், அறம் இல்ல. ஆனா
இப்ப நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டு வந்து எங்களுக்கு ஒரு சொசைட்டி இருக்குது. ஆனா இந்த சொசைட்டில இருக்கிற நாங்கள் ஏன் ஒன்றுபடையிலாது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவோட இருக்கிறோம். நான் பெருதண்டு இருக்கிறேன், எந்த பாக்கெட் எந்த பாக்கெட் எந்த இது எல்லாம் அப்படியா இருக்கிறேன். இந்தவும் இருக்கேக்க வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸும் இல்ல. சரி, சமூகத்தை விடுவோம். இப்ப நானா என்ன செய்யறேன்? நம்ம அதைத்தான் நாங்கள் ஒன்று செய்யலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப நான் காலமேல பைபிள் வாசிப்பேன். பைபிள் வாசிக்க எனக்கு ஏதோ ஒன்று நான் நல்லா தியானிப்பேன். ஏதோ ஒன்று என் மனதுல டச் பண்ணும். இந்த வார்த்தை அன்றைக்கு போடுவோம். நான் ஒவ்வொரு நாளும் வாசிச்சு விளக்கு கொளுத்தி நான் ப்ரே பண்ணி பிள்ளைகளையும் ப்ரே பண்ண சொல்லி இரவுல கேட்கிறேன். நான் அவையில விடுறேன். நான் பகல்ல காலம் எழும்பி நான் பூ வச்சு பூ பிடுங்கி வச்சு செய்கிறேன். அந்த வார்த்தையை யோசிச்சேன். இந்த அர்த்தம் எங்கேயோ சொல்லுவோம். எந்த கடமையாது? நான் ஒரு நான் நேர கண்ட இந்த உலகம் கண்டது எல்லாரும் கண்டவ. நான் 100 வீதம் அப்ப நான் அதை கொடுக்குறேன். அப்ப எங்கேயோ ஒரு ஆளுக்கு சிந்திக்க வைக்கும். இது வந்து இந்த மதம் அந்த மதம் மட்டும் இல்லை, யாரும் ஒரு ஆளு சிந்திக்க வைக்கும். ஒரு வார்த்தையானாலும் தொடாம இருக்கு. நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்யற நான் யோசிக்கிறேன். அது எனக்கு நல்ல மாதிரி தெரிஞ்சது. அப்ப நீங்கள் அதுல எப்படி நீங்கள் அந்த அறங்களை விதைச்சாத்தான் இன்றைக்கு அந்த காலத்துல அறங்களைத்தான் சோழர் காலத்துல விதைச்சோம். நம்பிச்சது சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இப்ப நானே விதைக்கிறேன். அறம் தான் அறிவு. அதான் நீங்கள் ஒரு அறிவாளியா இருந்தா நீங்கள் கட்டாயமா அறம் செய்வீங்க. அது அறிவாளியா இருந்தா அறம் செய்யறேன். அறம் இருந்தா அறிவாளியா இருக்கலாம். அறிவுதான் அறம். அதே மாதிரி மனம்தான் அறிவு. உங்களோட மனம்தான் உங்களுக்கு உண்மையிலே உங்களோட அறிவு வந்து உங்களோட மனம். அப்ப நீங்கள் உங்களோட மனதுல நீங்கள் நினைக்கிறீர்கள் வந்து நாங்கள் அறம் செய்யறோம் என்று சொன்னா அது உங்களோட ஆத்மாக்கு நன்மை. அதுதானே இந்த ஊடக தர்மம் இல்லாத உலகத்துல நாங்கள் வாழ்றோம். ஊடகம் முழுக்கவே கரப்டட். எது நல்லது எது சரி எது பிள்ளைன்னு ஒன்றுமே தெரியா. நான் வாசிக்கிற சிலது இது பொய்யான ஒரு ஃபீலிங். ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு சப்ஜெக்டுக்கு போய்க்க மக்களுக்கு இது உண்மையோ பொய்யோன்னு தெரியாத காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் வந்து உண்மையிலேயே நாங்கள் அவனவன் அறம் செய்யத்தான் வேணும். அது வந்து அதை வந்து ஊடக தர்மம் இல்லாத உலகத்திலும் நன்றி இல்லாத உலகத்திலும் தான் நாங்க வாழ்ந்து வந்தோம். அது சரி, அப்படிதான். அப்ப நீங்கள் இப்ப நாங்க இப்ப நீங்கள் சொல்றது இப்படி உங்களை போல கொஞ்சம் ஆக்களுக்காண்டிதான் நீங்க கதைக்கிறீங்க. உங்களை போல கொஞ்சம் ஆக்கள். இப்ப நீங்கள் இல்ல, இது நீங்க இந்த சமூகத்தை எப்படி மாத்துறது? சமூகத்தை நீங்கள் ஒன்றுபடுத்த வேணுமெண்டா நிறைய அறிவு எல்லாவிடத்தாலும் இருக்குது. மக்கள் ஒன்றுபடாமல் இப்ப சொசைட்டியா இருந்தா எங்க தமிழ் சொசைட்டியா இருந்தா இந்த மக்கள் ஒன்று சேராமல் ஒன்றுமே நடக்க போவதில்லை. ஒரு வழியில வாழ்ந்துட்டு ஒரு வழியா அப்படியே போறோம். ஒன்றுமே பின்னால விட போறது இல்ல. நாங்க விட்டதையும் ஒரு தரம் எடுக்க போறது இல்ல. ஈவன் சொத்து தொடக்கம் அத்தனையும் அப்படித்தான் எல்லாமே. பிகாஸ் இந்த உலகம் அப்படியான ஒரு சர்க்கிளுக்கு வந்துட்டுது. நாங்கள் இப்ப நீங்க சரி இருக்கிறீங்க, ஒரு 10 பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. 10 பேர் சொல்றதுல இருந்தும் நீங்க மாறி ஓகே எனக்கு உங்களுக்கு பிடிக்கல என்றாலும் உண்மையிலேயே ஒரு சொசைட்டிக்கு ஒரு வரவே மாட்டோம். இந்த 10 பேரே வரையிலன்னா இந்த உலகம் எப்படி வரும்? எங்கட சொசைட்டி எப்படி வரும்? என்ன சில எப்படி நாங்கள் எல்லாம் பயணிக்கிறோம்னா இப்ப எல்லாருக்குள்ளயும் ஒருமித்த கருத்து இல்ல. ஆனாலும் நாங்கள் ஏதோ சில ஈகோக்களை விட்டு ஒருமித்து ஏதோ நாங்க பயணிக்கிறோம் என்றால் பயணிக்கலாம். நாங்க விட்டு கொடுத்து போறோமே ஒழிய உண்மையில அதான் பயணம். வேற யாரோ தெரியாத ஆட்கள் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையிலேயே அந்த ஒற்றுமை இல்லை. ஆனா ஒரு 6-7 பேர் ஒண்டா போறோம்னா எத்தனையோ விட்டு கொடுப்புகள், எத்தனையோ உடைவுகள், எத்தனையோ கண்ணீர்கள் தான் போய்கொண்டிருக்கு. அப்ப அப்படி சமூகத்துக்காகத்தான். இப்ப சமூகத்துக்கு என்ன செய்யணும்? சரி, அப்படியே ஒரு குடைக்கு கீழே வர வேணும். அது என்ன விதத்தாலும் வர வேணும். அதை நாங்கள் உடைக்காட்டி எனக்கு தெரியுது. சரி சரி, அறங்கள் சரி, இப்படி சரி. இப்ப திருப்பி ஒரு அரசியல் போவோம். சந்திரிகா இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவர் யாரும் இருக்கணுமா? நாங்கள் எப்படி நல்ல அரசியல் தலைவர்களை தமிழ் ஆக்களுக்கு தெரியணும்டா என்ன செய்யலாம்?
ஒருபோதும் நல்ல அரசியல் தலைவன் பெறவே மாட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சொல்லுங்க. நாங்கள் பாருங்க, இதுவரை காலமும் எந்த அரசியல் தலைவன் வந்து என்னத்தை செய்தவர்கள் என்னத்தை செய்தவர்கள் இல்ல, நீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு நல்ல ஆள், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆள், இப்ப இனி வர்ற கவர்மெண்ட்ல நீங்கள் சொன்ன மாதிரி அனுரகுமாரா அந்த நேரம் அறம் இருந்தா தான் அரசியலா வாழ்றதுக்கு அறம் தெரிய வேணும். கொஞ்சம் நான் அரசியல்வாதியா வந்த நான் அறத்தை தான் விதைக்க பார்ப்பேன். சரியோ, அறம் விதைக்கிறதாக இருந்தால் சரியான கஷ்டம் எங்களோட ஒரு சின்ன குழுவுக்குள்ளேயே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம். எங்களுக்குள்ளேயே வந்துடும். நானா நீயா 2 பேருக்குள்ளே 3 பேருக்குள்ள என்ன பாடுபடுகிறோம். அப்ப ஒரு அரசியல் தலைவரா வந்து வாரதுண்டா இலகுவான விஷயம் இல்ல. தமிழர்களுக்குள்ள இந்த செத்த மாவீரர் தெரியும். நீங்க கொஞ்சம் அனுராவை நோக்கி நீங்கள் கொஞ்சம் ஃபேவர் ஆயிருக்கிறீங்க. இல்ல அனுராவை இல்ல. அவர் உண்மையிலேயே முற்றிலும் முழுதாக தமிழருக்கு எதிராக நின்றவரா? இல்ல, நான் அனுராக ஃபேவர். வந்த உடனே நீங்க நினைக்கிறீங்களோ வந்த உடனே எங்க தமிழருக்கு நல்லது நடக்கணும்னு நெப்பாருன்னு நினைக்கிறீங்களோ? கடைசி வரையும் இல்ல. நான் இல்ல இப்ப சரி இந்திரவேட போ. நான் இந்திரவேட இருக்கப்போ இப்ப நான் வந்து அனுராக்கு ஃபேவரா இருக்கேல்ல. எனக்கு தெரியும் இந்த அனுராண்ட கவர்மெண்ட் எக்ஸலன்சி மதிப்புக்குரிய அவர் மஹிந்த ராஜபக்சோட இருந்து இதுகள் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துல யாரும் மாறலாம். எனக்கு ஒரு தலைத்துவம் வரைக்க நான் மாறலாம். சிலது நான் எழுதுறேன், நான் பாசிட்டிவா எழுதுறேன், நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், எல்லா இடம் எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க. இப்ப உங்களுக்கு வேணும் தமிழருக்கு தீர்வும் தமிழீழமும் இல்ல. அங்க நீங்க போய் பார்த்தா எனக்கு தேவை முதல் அங்க ஒரு சமூக எழுச்சி வேணும். அங்க வந்து போதவஸ்து இருக்கக்கூடாது. அங்க வந்து வாழ்வெட்டு இல்லை, அங்க குடிவரி, அங்க இளைஞர்கள் எல்லாம் சாகினம். இப்ப தமிழும் ஈழமும் இல்லை, அங்க பிரச்சனை. 2020 22ஆம் ஆண்டு சைனீஸ் கவர்மெண்ட் போட் எல்லாம் போட்டு கிடக்குது. நான் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தேன். 2 வருஷத்துக்கு இந்த கண்ட்ராக்ட் எழுதின மண்ணும் கல்லும் பறிச்சு கிடக்குது. அங்க ரோட் இல்ல. 15 நிமிஷம் பிள்ளைகள் இந்த மழை பெய்தால் அரமணத்தில நடந்து போகுது. ஏழ ஊர். இப்ப அதான் வேணும், எது வேணும் நான் யோசிக்கிறேன். இப்ப நாங்கள் இதை என்கரேஜ் பண்ணி பழசுகளை விடுவோம். நாங்க ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணி பாசிட்டிவா நாங்க ஊடகங்கள்ல எழுதி நாங்க பார்ப்போம். இப்ப என்ன, இப்ப நீ எதிரா சொல்லி என்ன நடக்க போகுது? நல்லதா சொன்னா சிலது நடக்கும். ஆனா நாங்க பார்ப்போம், டைம் கொடுப்போம், அவசரப்படா தேவையில்லை. நான் மன்னிக்கவும், எனது தாயார் வந்து படித்து அவருக்கு படித்த வாலிபர் மகளிர் திட்டத்துல ஒரு காணிய கொடுத்தது. சரியா? அந்த காணி அம்மாக்கு இன்றைக்கு 70 வயது. சரியா? அம்மா அந்த காணியில ஒரு நாள் கூட ஒரு பயிரையும் செய்யல. அந்த காணி இன்றைக்கு வரை வாங்கி ஆரம்பிச்சிருக்கிறார். பிள்ளைகள் வந்து 40 வயது தாண்டி விட்டது. அப்பவும் இந்த 40 வரியத்துலயும் இந்த பிள்ளைகள் கூட பாக்கல. பிரேரண பொறுமை. அவருக்கு இந்த கவர்மெண்ட் படித்தவங்க சொல்லி அவர்களுக்கு ஒரு வேலை திட்டம் கொடுக்காதபடியா இந்த திட்டத்தை செய்து கொடுக்கிறார்கள். பொறுமையா இருந்தார். அவரு பிள்ளைகள் என்ன பொறுமை சொல்றேன். என்னண்டா 70 வருஷம் ஒரு குப்பை அரசியல்லாம் எங்களோட நாட்டுல நடந்தது. அப்ப சமூகத்துக்குள்ள குப்பை அரசியல்லாம் நடந்த போதவஸ்து இது எல்லாம் சரி. இப்ப நான் சொல்லல, அதுக்காண்டி நான் அவருக்கு ஃபேவரா இருக்கேன்ல. என்னண்டால் இப்ப கொஞ்சம் அதை யோசிக்கணும். எழுதுங்க, எங்க இங்கிலீஷ்ல 2 வாசனம் எழுதுங்க, பாசிட்டிவா எழுதுங்க. அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. நான் எழுதி பாக்குறேன், அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப எழுதி பாருங்க. நான் கொஞ்சம் எழுதி கொண்டு வந்தேன். அதையும் பிளாக். அங்க அந்த இதுகளை தடை செய்யறதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. எல்லாத்தையும் கண்ணால நான் பாத்துட்டேன். இலங்கையில நடக்கிறது போலீஸ்காரர் ஒரு பக்கம், ஆசிரியர் ஒரு பக்கம், டக்குன்னு பணக்காரனா வந்தவர் ஒரு பக்கத்துல நினைச்சு பாக்கலாம். ஒரு பக்கம் இருக்க. சரி, அப்படியே போவா. வேற என்ன விதத்துல நாங்க சமூகத்தை இப்ப அறங்களை சொல்லிட்டோம், அரசியலை சொல்லி இப்ப தமிழ் பாடசாலைகளை யோசிச்சு பாருங்க. இப்ப அங்க பாடசாலைகளும் மாணவர்களும் அதிபர்களும் புலம்பெயர்ல அதிபர்களும் மாணவர்களும் பாடசாலைகளும் எவ்வாறு சமூகத்தை நோக்குறதுக்கு நான் என்ன செய்யறேன், நான் என்ன செய்யல, மாறி மாறி கதையுங்க, 2ஐ மிக்ஸ் பண்ணி கதை.
கதை இப்ப அன்றைக்கு நீங்க டிக்டாக்ல பேசிக்கொண்டிருந்தீங்க. நான் வந்தேன் வந்து அவர் சந்திரிகா அவர் சொன்ன ஒரு தாக்கத்துக்கு ஒரு மனதாக்கம் இருக்குன்னு அன்றைக்கு சொன்னவா. நான் அதை நீட்டன்னு சொல்லிவிட்டு நான் போட்டேன் அன்றைக்கு. நீங்க உங்களுக்கு தெரியாது. இப்ப கூட கதையில பாத்துக்கணும். நான் இப்ப நீட்டன் போட்ட அந்த 3வது விதியையும் நான் அது பிழை என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு தாக்கத்துக்கு மனதாக்கம் இருக்குன்னு சொன்னான். ஒரு தாக்கத்துக்கு மனதாக்கம் இருந்த 3வது மருதாக்கம் இருக்கு. நான் நல்லதை செய்ய நான் இன்னொரு அவருக்கு பக்கத்துல 3வது தசம் 1 விதி என்று நாங்க போறோம். ஏதாவது என்ன விதி ஏதுன்னா தாக்கத்துக்கு தாக்கினாதான் மனதாக்கம் இருக்கு சொல்லிதான் அமைய. இல்ல இப்ப 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 நீங்கள் தாக்கத்துக்கு தாக்க மாட்டா. இப்ப நீங்கள் ஆயுதம் தேவையில்லை உங்களுக்கு. இப்ப நீங்கள் ஊடக புரட்சி கடுமையா சிந்திக்கிறேன். அந்த தாக்கத்துக்கு மனதாக்கம் மொழிவாய்கள்ல சிங்கள ராணுவம் தாக்கி கொண்டு போய் அதுக்கு மனதாக்கம் இங்க வந்தது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். என்னடா நீங்க நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. எனக்கு மூளைக்கு ஒரு சிந்தனை வந்தது. இப்ப சகோதரி சொன்னா இப்ப நான் இங்கிலீஷ்ல எழுதி நான் அதை பிளாக் பண்ணிட்டாங்களேன். அப்படித்தான் நானும் சில பேருக்கு எழுதினா அவைகள் அழிச்சு போடுறது. நான் அவைகளுக்கு இப்ப எழுதுறேன் இல்ல. ஆனா வேற எங்கேயும் எழுதுனா கொஞ்சம் பொலாயிட்டா எழுதுவேன் நான். என்ன பொறுத்தவரை நாங்க எங்களுடைய மனச்சாட்சிக்கும் இந்த இறைவனுக்கும் சரியாக நடந்தாலே போதும். மற்றவைகளுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்ல யாரோ இப்ப நாங்களே ஹோஸ்ட் பண்ணி நானே போனானேண்டா நான் ஹோஸ்ட் பண்ணி சில நேரம் நான் ஆக்களே எடுக்கிறேன் இல்ல. ஒரு ஆள் வந்து கேக்குது விட்டு பார்த்தேன். என்ன நீங்களே கதைக்கிறேன். நான் கதைக்கிறத தானே ஹோஸ்ட் பண்ணி நானப்பா ஆக்களை எடுக்கிறேன் இல்லை. ஏனென்றால் வந்தா அப்படித்தான். அப்ப நான் இந்த கருத்துக்களை நான் சொல்லலாம். நான் இந்த டொய்லெட் எல்லாம் இந்திரவேல் கதைச்சேனா அந்த டொய்லெட் அந்த என்னன்னா அந்த பஸ்ல வந்தா கோச்சில வந்தா அந்த டொய்லெட் உண்மையில பரவாயில்லை. இப்ப தண்ணியாது இருக்குது அந்த இடையில வரைக்கிற சாமத்துல என்ன. அப்ப அதை பற்றி சொன்னா அதுக்கு பிறகு வேற எங்க நியூஸ் பார்த்தனா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். எங்கேயோ வந்து பார்த்து நாங்கள் உண்மையா தலை வணங்க வேணும் அந்த டொய்லெட்டுக்கு. நான் 20 வருஷத்துக்கு மேல் போவைக்கு 10 வருஷத்துக்கு போவேன். இப்ப போவைகளே அந்த வளர்ச்சி பரவாயில்ல. ஆனா என்ன பாட்டினாங்களுக்கு எல்லாரும் போய் ஒரு டெட்ரோல்ல கொண்டே போடுங்க. சரி இந்திரவேல் வாங்க. சரி இந்திரவேல் வாங்க. இப்ப என்னன்னு சொன்னால் அப்ப அங்க ஒரு தாக்கம் மட்டும் நடந்து போச்சு எங்களுக்கு. தாக்கத்துக்கு நாங்கள் ஒரு மனதாக்கத்தை என்ன மாதிரி கொடுக்கணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அதானே எப்படி கொடுக்கலாம். அது இயற்கை வழிபா செய்யும். நான் ஒன்றை நம்புகிறேன். ஆகவே ஏதோ ஒரு தாக்கத்துக்கு அங்க ஒரு தாக்கம் நடந்து போச்சு. அது தங்கச்சி சந்திரியான 3வது விதி ஏதோ கொடுத்து இனி நாங்கள் அதுக்குரிய தாக்கத்தை நாங்கள் சாக எங்களுடைய தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் ஒற்றுமையா வர வேண்டும் ஒன்று. ஆகவே நாங்கள் எனக்கு உண்மையில ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பூமி தாய் அதுவும் எங்கட ஈழம் தமிழ் ஈழம் நிச்சயமான ஒரு நாளைக்கு மலர போகுது. மலரும் என்னென்றால் காத்து நம்புகிறேன். ஏனென்றா இந்த உயிரும் எத்தனை விதமாக போயிட்டு இருக்கு. அதான் நீங்க சொல்றது எதிர்பார்ப்போடைய போனது தமிழ்ல மண்ண நினைச்சு கொண்டு போயிருக்குது. அதான் இப்ப இயக்கம் வந்து தர வேணும். அதான் ரோகண விஜய வீரம் யாருக்கு தான் என்ன செய்தாலும் இந்த இயக்க பதில் ஒன்று தரும். அதான் ரோகண விஜய வீரரும் அவற்ற அதுல மகிந்த ராஜபக்ச தான் ஐநா போனவர். என்னென்றால் அந்த உரிமைக்காக போராடினேன். அத மாதிரி இந்த மக்களும் என்ன சொல்ல எனக்கு உரிமைக்காகத்தான் எல்லாரும் போராடினேன். என்ன எல்லாரும் அடிமை இல்லாம இருக்கணும். நாங்கள் வெண்ணிய ஆண்ட நாங்கள் சங்கிலியன் ஆண்டான் மண்டரவனியன் ஆண்டான் நானுராதபுரத்தை எல்லாரும் ஆண்டான். அதுகளை நாங்கள் சொல்லுறோமா இந்த சமூகத்துக்கு அதுகளை எழுதுறோமா அதுகளை சொல்றோமா அதுகள் இதுகள் என்னென்றால் இதை பிரிக்க போறோம். அப்ப என்னென்றால் இந்திரவேல் சொன்ன மாதிரி இந்த காற்றும் இந்த கடலும் அந்த இலைகளும் மரங்களும் பூக்களும் அந்த கடல் நீரும் அந்த ரத்தத்தை சுவாசிச்சு கொண்டுதான் இருக்குது. எப்பயோ இயற்கையோ இறைவனோ கட்டாயம் எல்லாரும் ஒரு உணர பண்ணிவினம். கட்டாயம் உணர பண்ணிவினம். அதான் சிங்கள பொருளியல் அறிஞர் ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார். நீங்கள் இந்த தமிழற்ற பிரச்சனை தீக்காட்டா இந்த நாடு முன்னேறாதுன்னு. அப்படி அவியல் யோசிக்கிறோம். சும்மா அந்த வெளியில கொக்கரிக்கிறதெல்லாம் விட்டு நீங்கள் தண்டா தேவையில்லை. எனக்கு என்னமோ தெரியாது. ஒரு நல்ல ஒரு குட் ஃபியூச்சர் வரும். முதல் வந்து இதுகள் எல்லாம் தீரட்டுக்கும். அதுக்கு பிறகு வந்து யோசிப்போம் இது கிளம்ப மாட்டேன். சரி அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப வேற என்ன ரீதியில இந்த சமூகத்துக்கு இப்ப நான் என்ன செய்யறேன் நான் என்ன செய்யல வேற தமிழ் பாடசாலை யாரோட தொடங்க போறீங்க? இந்திரவேல் தொடங்குவோம். அங்கேயும்
இன்றைக்கு இந்த பிரான்ஸ் டைம் கொஞ்சம் ஏடி அனுக்கிறபடியா அவ விரையில போடுங்க சௌரி. அண்டைக்கு மேலே ஏதோ புளியாண்டவா இங்க புத்த வழிட்டு இன்றைக்கு அந்த நேரம் கொஞ்சம் முந்திதான் எனக்கு நாங்கள் முந்தி இருக்கிறபடியா வேற இல்லையோ. அதான் ஆனா அங்க வேலை தலைமை எல்லாம் ஒரே மாதிரி இருக்காரு. அண்டைக்கு மேரையில ஏதோ வைஃபை சரியில்லைன்னு சொன்னவோ. சரி, இப்ப நீங்க இதை சொல்லுங்க. இந்த ரீதியில நாங்கள் எப்படி சமூகத்துக்கு விழிப்புணர்வை கொடுக்கலாம்? இத அங்க வந்து டீச்சர்ஸ் இப்ப நான் சில அது பிரின்சிபல் இப்படி டீச்சர்ஸ் இப்படி இன்னும் டீச்சர் சொல்றாங்க அடிக்கணுமா? அன்பான நடுவர் அவர்களே மட்டும் உணர வேண்டும். அந்த ஆள் வந்து செவிடன் காலையில ஊதுற மாதிரியான விஷயங்களை செய்யப்படுகிறாங்க. அங்க போய் அங்கேத்த மக்களுக்கோ கண்டிப்பா நீங்க உபதேசம் செய்து நாங்க ஒன்றுமே நாங்க செய்ய முடியாது. நிச்சயமா உபதேசம் செய்து சொல்லியும் நாங்க விளங்கப்படுத்த முடியாது. என்னதுன்னா அங்கே அவ்வளவு தூரம் மக்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்க நல்லா பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் விளங்க சரி பாதிக்கப்பட்ட விளங்க இல்ல சூம்புரித்தனத்தால விளங்க இல்ல அதான் அந்த உண்மையில அந்த பொறுப்பில் எங்களுக்கு கவலை. நாங்க ஏதாவது செய்யணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கு செய்யணும். அங்க தேவையில்லை, உங்களுக்கு எந்த தேவையில்லைன்ட்டு போதும். அதான் பெரிய ஆட்கள் படிச்சவங்க அந்த கட்டத்துல இங்க இருக்கிற நாங்களும் ஒற்றுமையில இங்க இருக்கிற ஆட்களும் ஒரு கொஞ்சம் பேர் அர்ஜுனாவுக்கு உதவி செய்த மாதிரி தான் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும். நாங்கள் இப்ப நாங்கள் செய்ய மாட்டோம். கண்ணுக்கு முன்னாலே இப்ப போன வருஷம் இப்ப நான் எங்களுக்கு ஒரு தலைவர் பார்த்துட்டார் வெளில போகுது 5-6 பேர் சேர்ந்து படிச்சவங்க நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால் என்னென்று நாங்கள் இப்ப இந்த தமிழ் சமுதாயத்தை நாங்கள் எங்களால் தனிப்பட்ட அசிங்கம் இருக்குது. தனிப்பட்ட ஒரு இதுல நாங்கள் இன்னும் வளர்க்க முடியும். ஒரு படிச்சவன் இப்படின்னு சொன்னால் முந்தைய காய் விட்டுட்டோம் நாங்கள் முடியும். அவனை இப்ப கை விட்டுட்டோம். அப்ப தூக்கி பிடிச்சீங்க அப்ப தூக்கி பிடிக்க மற்றவர்களுக்கு அடிக்கடி மாதிரி கடவுளே அதெல்லாம் இதே மாதிரியே நாங்கள் எங்க தமிழ் மக்களை பேராடி கொண்டு வராங்க, காசு உழைக்கிறாங்க. இதே வந்து எங்க தமிழ் மக்கள் உள்ள ஒரு பெரிய ஒரு புறையா இருக்கு. சில என்ன சொல்லுங்க அந்த மகள் மயூரன் அந்த டீம் எல்லாம் குட் டீம் எல்லாம் அப்படி பார்த்தேன். இந்த மயூரன் அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த மெட்சன் அந்த ஸ்ரீலங்கால அப்படி எல்லாம் பார்த்தேன். அந்த குரூப் நல்லா இருந்தது உண்மையில. நாங்களும் நம்பிட்டோம். மற்றது இந்த சாவச்சேரியில எல்லாம் அவர் சொந்த நலனுக்காக போராடினு நாங்க நினைக்கல. அந்த அவர் எல்லாம் சொந்த பதவிக்காண்டிதான் போற என்ன செய்யற நாங்களும் அது வந்து வேணுங்க. உண்மையா மயூரன் மற்ற அணித்தலைவர் எல்லாம் சிறப்பா வந்தவங்க. இதுக்குள்ள இவர் வந்து அவன் அந்த இந்திரன் கெட்டதும் பண்ணாலே சந்திரன் கெட்டதும் பண்ணாலே மாறி வந்து எல்லாரையும் கெடுத்து போட்டு போட்டாரு. இதன் உண்மை நிலை. அது மட்டும் இல்ல, இங்க பக்கத்துல நாட்டுல இருக்கிற அவரே தமிழ் கதைக்கிற கதையில கேட்டு பாருங்க. ஆகவே நாங்கள் எங்களுடைய தமிழருக்கு தலைமையை தேர்ன்னு சொன்னாலே பெரிய கஷ்டமா இருக்கு. இல்ல ஒன்று பேரும் படிச்சாக்கள் நல்ல. நான் இந்த உமாகரன் ரசையா அவர் கொஞ்சம் நல்லா படிச்சாரு தெரிய. இனி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆந்திர கவர்மெண்ட் இந்த ஊழல் தமிழருக்கு என்ன அந்த ஊழல் கூத்துகள் இல்லாட்டா ஓரளவு திருந்துவினம் அரசியல்வாதிகள் திருந்துவினம். இந்த உலகிலே சதியும் பாதியும் சமனா இருக்கு சொல்றேன். இப்ப நான் கூட எத்தனையோ பிள்ளைகள் செய்திருக்கேன். சரியா? ரோடு எடுத்தாலே 2 பக்கம் ரோடு கூட ஒன்று வலது பக்கம் அப்படி அது மட்டும் இல்ல. இங்க நாங்க வெள்ள இங்கிலாந்துல விடுறோம் வலது பக்கம், அடுத்த யூரோப்ல தான் இடது பக்கம் விடுறாங்க. இது பூமியின் ஒரு சமநிலை படைச்ச கடவுள். சரியும் எல்லா இடமும் பாதிக்கு பாதி வச்சிருக்கிறார் பாத்தீங்களே. சரிக்கும் பாதி பிள்ளையும் பாதி. ஆகவே உணர்ந்து எது கூட விட நாங்க பார்த்து விட வேண்டிய கடமைப்பாட்டுல. சரி, வசந்தி வசந்தியோட போகுது. சரி.
வசந்திட்டு போடுவார். நடுவர்களே நான் அப்ப முடிச்சிட்டு போங்க. நீங்க போற வழிதான் உங்களுக்கு கூட தாரணம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மிக்க நன்றி. நீங்க வந்ததே பெரிய உண்மையா சமூகத்துக்கு உங்களுக்கு அந்த பிளஸிங் உங்களுக்கு. ஓகே இந்திரவேல், உண்மைதான். பாவம் இந்திரவேல் இவ்வளவு பிஸியிலே உண்மையை அந்த சமூகத்துக்காக ஓட வேணும், அதுக்காக 4 கருத்து சொல்லணும் ஓடி வந்தவர். பாவம் உண்மையில இப்படி உண்மையில எல்லாரும் தான். ஆனால் அவர் கூட பிஸி என்றபடியா நான் அப்படி சொல்றேன். அதுக்காண்டி உங்களை நான் குறைச்சு சொல்லல. சரி, இப்ப சரி, நாங்க 2 பேரும் அடிபடுங்க. 2 பேரும் இப்ப இந்த இல்ல சந்திரிகா போக கூடாது. சரி, அவர் பாவம் எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் இல்ல ஏனென்றால் இப்ப முடிப்பு கொஞ்சத்துல கொஞ்ச நேரம் முடியும். இப்ப வேற என்ன ரீதியில சமூகத்துக்கு நீங்கள் இப்ப பாருங்கோ, அந்த நாங்கள் சிலது நல்ல விஷயங்களுக்கு 2 வார்த்தை எழுதுறேன் இல்ல, ஒன்று நாங்க ஷேர் பண்றேன் இல்ல, எனக்கு என்ன அப்படி ஏன் அந்த மனநிலை? ஷேர் பண்ணுறோம், நாங்க ஷேர் பண்ணுறோம், எடுத்துக்கிறோம், அதையும் பிளாக் பண்றதுக்கு இருக்கிறாங்க. இல்ல அதுக்காண்டித்தான் நான் என்ன சொல்றோம், அந்த ஹோஸ்ட் பண்ணி அந்த டிக்டாக்குக்கே போனது அதுக்கு தான். ஆகல எடுக்கிறேன், கனவேர் வந்து நிப்பினோம் ரிக்வஸ்ட் போட்டுக்கொண்டு முந்தி எடுத்து பார்த்தேன். நான் இப்ப எடுக்கிறேன். நான் சொல்றத கேட்க விரும்பண்டா கேளுங்க, இல்ல போங்க. வேற என்ன சொன்னா இந்த சமூக ஏற்றத்தாழ்வு, அநீதி இதுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு நேற்று இல்ல, ஆதி காலத்துல இருந்தே இருக்குது. நீங்க ராமற்ற கதையை எடுத்து பாத்தீங்களா, அந்த இந்திய பண்பாட்டுல வந்து மிக முக்கியமான புராண அரசனாக இருந்தவர் வந்து எங்கட ராமர் என்று சொல்லுவீங்க. ஆனா உண்மையிலேயே அவற்ற வாழ்க்கை முறை, அவற்ற கதைகளை நீங்கள் எடுத்து பாத்தீங்களாண்டா, அவர் சீதையை நடத்தின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீதி, அவற்ற நீதி முறையில இருந்த இழப்பு, மனித உரிமை மீறல் எல்லாமே அவர் வணங்குறார். இல்ல வணங்குறீங்க, சரி உண்மைதான். இப்படி சொல்லலாம், அந்த காலத்துல அறியாம இதுகள் எல்லாம் இருந்தபடி அவர் செய்திய தீக்குளிக்க சொல்றார், அழைக்கிறார். சரி, இந்த காலத்திலையும் அப்படி நடக்கலுமா? அப்ப அதை ஒப்படையலாது. நாங்கள் என்னடா இன்றைக்கு நாங்க இவ்வளவு விண்வெளிக்கு போறோம், வெட்டுறோம், கொத்துறோம், எத்தனையோ செய்கிறோம். அப்ப இப்படி நாங்கள் இவ்வளவு விழிப்புணர்வு வந்தா பிறகு நாங்க அதை ஒப்பிடாமல் இப்ப ஏன் உலகம் அழிக்க போதும்? இப்ப இளம் பிள்ளைகள் எல்லாம் சமூக அக்கறை இல்லையே, அதை பற்றி சொல்லுங்க டக்குன்னு. இளம் பிள்ளைகள் சமூக உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுக்கு வந்து சரியான பிரஷர் எல்லா விதத்துல வேலையில ஓவலோட பண்றாங்க. சும்மா வசதி போக எனக்கு இதை சொன்னா கோபம். அந்த நாளையில பிடிக்க எழுப்பி தண்ணி ஊத்தி சில நேரம் புட்டுக்கும் தேங்காய் வச்சுட்டு தான் நாங்கள் போய் பஸ்ல போய் படிச்சுட்டு வந்து நாங்கள் ஓ லெவல் பாஸ் பண்ணி 7 லெவல் பாஸ் வீட்டை வந்து முத்தம் கூட்டி வீட்டை தண்ணி அள்ளி இந்த அளவு பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கு நடந்து போறோம். அப்போ நாங்க செய்த வேலை 9 to 5 சரியோ. அப்போ வந்து நீங்க ஒரு வேலைக்கு போனீங்களா இருந்தா அவங்க வந்து உங்களோட கொண்டு புளிஞ்செடுக்கிறதுக்காண்டி உங்களோட ஒவ்வொரு நிமிஷத்தை நாங்க முந்தைய ஒரு 10 minutes 15 minutes அங்க இங்க கொஞ்சம் தாக்காட்டலாம். ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் வந்து செய்யற வேலையா நோட் பண்ணி கொண்டே இருக்க வேணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஈகிளாய் AI வந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அவரு பார்த்து ரிப்போர்ட் பண்றது. அவர்களுக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் இல்ல. உண்மையிலேயே கொஞ்சம் என்னதான் நீங்கள் இருந்தாலும் அந்த சமூகத்துக்காக என்ன நானே சொல்ல இப்ப ஏன் இதுல வந்து செய்கிறேன் யோசிப்பேன். எனக்கு ஒரு பிளஸிங். சரி, நான் ஏதோ செய்யறேன் கொஞ்ச நேரம் நான் இதுல வந்து இருக்கிறது நான் யோசிப்பேன், நான் ஒரு பிளஸிங். அது மாதிரி சந்தோஷத்தை தருது. சந்தோஷம் புலிவெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அந்த பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது இந்த பிள்ளைகள்? அதனால அதான் காரணம். பிள்ளைகள வந்து ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசம், ஒவ்வொரு குடும்ப வளர்ப்பும் வித்தியாசம், தாய் தகப்பன் வித்தியாசம். இப்ப நாங்க சொசைட்டியா வாழ்ந்த காலத்தையும் நாங்கள் இங்கேயும் வந்து கொம்பையா பண்றோம். இங்க வந்து வித்தியாசமான வாழ்க்கை முறை, எல்லாருமே இண்டிவிஜுவலா. இந்த வெள்ளக்காரன் தானே இவ்வளவு உதவி செய்யறான் உங்களுக்கு, இந்த நாடுகளுக்கு எல்லாம் உதவி செய்யறான். இந்த வெள்ளக்காரன் தானே அவன் வேலைக்கு அவன் ஏன் உதவி செய்யறான்? அவனை ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவல் ஆக்குறது தான் உதவி செய்யறான். அவன் குடும்பங்களை ஒற்றுமையாக்குறதுக்கு உதவி செய்யறதே இல்லை. நீங்க குடும்பங்களை ஒற்றுமையாக்குறது டிவோர்ஸுக்கு எவ்வளவு காசு கேக்குறான்? என்னடா நீங்க டிவோர்ஸ் காசுண்டா நீங்க டிவோர்ஸ் எடுக்க மாட்டீங்க. இல்ல குடும்பங்களை ஒற்றுமையாக்குறதுக்கு வெள்ளக்காரண்ட பாலிசி ஒன்றும் இல்லை.
குடும்பங்கள் அவங்க உங்களை பிரிக்க சொல்ல இல்லையா அப்படி நீங்க நினைக்கலாம் அது கடைசி வரையும் இல்ல சேர்த்து இல்ல அவங்க என்னடா அவங்களோட பொலிசி என்னது நீங்க சண்டை பிடிச்சு ஒண்ணு இருக்காதீங்க யோசிச்சு பாருங்க எங்களோட 99% குடும்பங்கள் வீட்டுக்கு சும்மா கணவன் மனைவி என்று இருக்குதுகள் ஆனா ஒரு உறவு இல்ல ஒரு புரிந்துணர்வு இல்ல 2 பேரும் தண்டவாளமா தான் 99 பேர் இருக்கணும் அதிலும் விட அவங்க அதுதான் சொல்றாங்க நீங்க டிவோர்ஸ் எடுத்தா அடுத்த ஆளை கல்யாணம் முடியும் சந்தோஷமா இருங்க இன்றைக்கு தனியே இருக்கிற ஆட்கள் உண்மையா தலைமை சொல்ல வேணும் இடத்துல வேற போறதுன்ட்டு இல்ல இது வந்து வாழ்க்கை தத்துவம் உண்மையிலேயே வந்து ஒரு இடத்துல நீங்க ஹாப்பி இல்லாம இருந்த நீங்கள் போய் இதுதான் வாழ்க்கை இதான் எங்களுக்கு நான் அதுக்கு இல்ல அதான் உண்மை அவங்க நிச்சயமா அவதான் பிரிக்கணும் ஏன்னு சொன்னா நீங்க கவுன்சிலிங்க்கு போங்க எங்கட பண்புகளோ எங்கட தமிழ் பண்பாடுகளோ அவை இல்ல அதெல்லாம் வித்தியாசமான பண்பாடு இல்ல அவையில் தங்கட வாழ்க்கை முறையை தான் எங்களை யோசிக்கணும் புகுத்துவினா இல்ல நாங்க நினைக்கிறேன் இதை அனுசரிச்சு அதுகள் சந்தோஷமா 2 கல்யாணம் செய்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துதான் சாகுதலாம் ஆனா நாங்கள் ஒரே ஒரு வாழ்க்கை அதுக்கு இப்படி அழுகாலதே சாகுறோம் 99 இன்னும் வாட்ஸ் த பாயிண்ட் நாங்க ஒரு வாழ்க்கை தானே வாழ போறோமப்பா ஒரு வாழ்க்கை தானே காட்டி கூட்டி இத்தனை பேர் எவ்வளவு ஹராஸ்மெண்ட் செக்ஸ் தொல்ல சில பேரால சில பெண்களால அப்படி எல்லாம் ஆண்கள் இருக்கிறாங்க ஏன் அந்த வாழ்க்கை அதைத்தான் சரி அது ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க ஒரு வாழ்க்கை தான் நீங்களும் விட்டு கொடுத்து அவரும் விட்டு கொடுத்தா ஒன்று நான் குறையமா இல்லை இந்த வாழ்க்கை ஒரு கதான் வாழ போறோம் பிறக்கலாம் சரி சரி சந்திரகாட்டு இருக்க போவோம் இந்த குடும்பத்துக்கு சரி குடும்பங்கள் இப்படி பிரிஞ்சு இருக்குது சரி இன்னும் இந்த தனியா இருக்கிற ஆட்களை பெரிய பெரிய கோத்தை தனியா இருக்கிற ஆட்கள் ஏதோ தாங்கள் பெரிய பெரிய அந்த உலகத்திலேயே பெரிய கடவுள் குடும்பமா இருக்கிறோம் புருஷன் பஞ்சாதியோட இருக்கிறோம் சந்திரிக்காட்ட போவோம் இப்படி தனியா இருக்கிற கொல்ல வேணும் வெல்ல வேணும் பழி வாங்கணும் விடக்கூடாது இப்படிதான் அந்த அப்படி இருக்கணும் ஆனா இல்லாத பொல்லாதெல்லாம் செய்யணும் இந்த குடும்பமா இருக்கிற எல்லா அநியாயங்களையும் செய்யணும் இப்படி நடக்குது அந்த உலகத்துல என்னவாக இருந்தாலும் தலைக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கின்றான் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் எங்களை நல்லதாக அமைப்போம் ஏன் நாங்கள் மற்றவர்களை பிள்ளைகளை கண்டுபிடிப்பார் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் திருத்துவோம் இறைவன் எங்களோட இருப்பார் எங்களுக்கு மற்றவர் தேவையில்லை எங்கள் எண்ணம் எங்கள் சொல்லு எங்கள் செயல் நல்லதாக அமையட்டும் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்துவோம் நல்லதை செய்வோம் நல்லதை சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் திருந்தா உலகம் திருந்தும் என்று நல்ல வாய்ப்புக்கு சொல்லிவிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சரி இன்னும் 2 நிமிஷம் முடிப்போம் நான் கொங்க்ளூஷனோட முடிக்கணும் அப்படி இருக்கும் என்னடா உண்மைதான் நானும் இதுக்கு அடிஷனலா சொல்ல வேணும் ஏனென்றால் இப்ப தனியா இருக்கிற ஆட்கள் பெரிய நக்கல் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் அப்படி வந்தது ஒரு இடத்துல படத்துக்கு போயிருங்கோன்னா நாங்க பிரிஞ்சுக்கான காலம் ஆனா இத்தனைக்கு நாங்க குடும்பம் நாங்க நான் உங்களை விட்டா இந்த பெரிய இந்த உலகத்திலேயே இல்லை சும்மா இப்படி செய்யாதேங்க ஏன்னா உங்களுக்கு பிள்ளை இருக்குது உங்களுக்கு உங்களோட குடும்பமே நாளைக்கு 2 எங்கேயோ வெடிச்சிடும் அப்படி வெடிக்க கூடாது உங்களுக்கு சகோதரங்கள் இருக்கு அக்கா இருக்குது அண்ணா இருக்கு நீங்களும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த நீங்கள் அந்த குடும்பங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் அவன் பிரிஞ்சான் ஏன் அவள் போனாள் ஏன் அவன் போனான் ஏன் அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனை கலைச்சு விட்டதுகள் இப்படி என்று எதுவும் உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அதான் அல்லது அவியல் பேர்ந்து சேரக்கூடும் சேராம இருக்கக்கூடும் அது பிரச்சனை இல்லை சிலது பிள்ளைகளே தகப்பன் மேல வேண்டாம்னு சொல்லி கூட்டி ஆட்டியில இருக்கணும் அப்ப நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேலை இருக்குன்றதுக்காக ஒரு ஆள்கிட்ட நீங்க சொல்லி போட்டு போவீங்கள் ஆனா அந்த கைம்பெண்கள் அழுகிற கண்ணீர் அந்த பைபிள்ல சொல்லி இருக்குது உண்மையான சமய வாழ்வு என்னவெனில் ஏழைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தல் அது சரியான அவையோட அந்த 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 பவர் கூட வாங்க வைக்கும் அந்த இயற்கை அவையில பிரிச்சு அது என்ன நடந்தா கூட அவைகளுக்கு சரியான பவர் ஆக வேண்டிய வார்த்தையில அப்ப நீ ஒரு நாளும் இப்படி இந்த சமூகத்துக்கு நீங்கள் அங்க அப்ப ஒன்றும் கொடுக்க இல்லை நீங்க சொல்ல தேவையில்லை அப்ப இவ சொன்ன மாதிரி நான் அவன்கிட்ட போயிட்டு வரணும்டா ஓ என்னண்டாலும் சொல்லி போடு நீ சாப்பாடு தந்தியா நீ காசு தந்தியா இல்ல கலோன்னு சொல்லி எப்படி தனிமையா இருக்குன்னு கேட்டியா who are you to advise to me என்று சொல்லி நான் இதுகளால அலக்கழிக்கப்படக்கூடாது கேட்கக்கூடாது காதை மூடவன் சரி இவ்வாறு இது ஒரு இது சரி வேற ஒன்றும் இல்லையா சமூகத்துக்கும் இதுக்கும் சொல்ல நாங்கள் என்ன செய்யறோம் நான் சமூகத்துக்கு
சொல்றதை விட நாமல் எங்களுடைய வாழ்க்கை நல்லாக இருந்தா, எங்களையே நாங்க சுத்தப்படுத்திட்டு வந்தா, எங்களையே தூய்மைப்படுத்தி அவ்வளவுமே போதும். இன்று நான் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய தியான சபை எல்லாரையும் கூப்பிட்டேன். எல்லாரும் கூடி இருந்து சாப்பிட்டோம், மகிழ்ச்சியான கதையெல்லாம் கதைத்தோம், தியானம் செய்தோம், ப்ரே பண்ணின மாதிரி ஒரு நல்லா இருந்தது. அதை விட இந்த வேணும். 25 பேர் கூடி இருந்து நாங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். இவ்வாறு நாங்க கதைத்த அவ்வளவு நேர்மறையானதாகவே இருந்தது. யாரும் இதுக்குள்ள போரும் இல்ல, விவாதம் இல்ல, சண்டை இல்லை, அவ்வளவு நேர்மறையானது. செய்தது அவ்வளவு யோகா, பேசியது எல்லாம் நேர்மறை, இனிமையான கருத்துக்கள், இனிமையான சுவையான சாப்பாடுகள், எல்லாமே பயன்புறங்களும் இனிமை அடைந்தன. இவ்வாறு இருந்தாலே போதுமானது. இதுல யார புறம் கலைக்கவில்லை, கோல் கலைக்கவில்லை, யார பற்றி கலைக்கவில்லை. நாங்க இருந்த குரூப் சூப்பராக இருந்தது. சிரிப்பு, இனிமை, இசை, ஆனந்தம், மகிழ்ச்சி, அறுசுவை சாப்பாடு. உண்மைதான். மனதுக்கு நாமளும் நம்ம சுத்தி இருக்கிறவே, அதாவது அறம் அறிவு அந்த நல்லதாகவே நேர்மறையான இருந்தாலே போதும். அதுவே இறைவனுக்கு பிடிக்கும். நாங்கள் சமூகம் என்று சொல்லி சமூகத்துல அடி வாங்குறதை விட, சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு செய்ய போற இதை விட, எங்களோட கூடி வாரவங்களுக்கு அன்பானவர்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டியதான். மிக நன்றி. மிக அருமையான கருத்துக்களை நாங்கள் எங்களோட எந்த சிற்றறிவுக்கும் எந்த சிற்றறிவுக்கும் ஏற்ற அவையோட பெரிய அறிவோ தெரியா எந்த சிற்றறிவுக்காக ஏதோ நாங்க சொல்லிட்டு உண்மைதான். நாங்கள் ஆனால் இப்ப என்னண்டா எனக்கு கவலை, இப்ப சந்திரிகா ஒரு எக்ஸுக்கு அத சகிச்சு இவங்களோட குடும்பமே இப்படி இருக்குது, எங்களை சொல்ற இவங்க யாருன்னு எடுக்க இல்லாம சில பேர் கஷ்டப்படுது. சில பேர் இந்த கேட்கிற நீங்கள் கன பேர் அழுகுறீங்க, கன பேர் சூசைட் பண்றீங்க. இல்ல நீங்கள் சட்டத்தை படிச்சோம், துன்பங்களை கண்டோம், என்று சந்தோஷமான வாழ்க்கையில வாழ்றோம். உண்மையிலே சிறிய குடும்பம் இருந்தாலும் சிரித்த வாழ்க்கை வாழ்க்கை. அதான் அப்ப என்னன்னா இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. ஒரு தனிமை அல்லது ஒரு வறுமை அல்லது ஒரு நோய் உண்மையில கஷ்டம் தான். ப்ரே பண்ணுங்க, ஒரு நோய் வராம இருக்கு. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்டா நான் சமூகத்துக்கு சொல்றேன், நல்ல உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க, டைம் எடுங்கோ. ஃப்ரீசர்ல வச்சு ஆடு வெளியில இருந்த காலத்தை விட ஃப்ரீசருக்கு இருக்கிற காலம் தான் கூட உண்மையில. அப்ப நீங்கள் அதுகளை நான் சமூகத்துக்கு சொல்றேன் என்னென்றால், அதுகளை சமைச்சு சாப்பிடுங்க. 2 கறி என்றாலும் வையுங்க, ஒரு கறி, ஒரு பருப்பும், ஒரு கீரை அல்லது ஏதாவது சாப்பிடுங்க. உண்மையில எல்லாருக்கும் வருத்தம். பக்கத்துல அன்றைக்கு ஒரு ஆள் 70 வயசு போன் பண்ணி ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ என்று சொன்ன ஒரு சிங்கள ஒரு லேடி. அப்ப நான் என்னத்துக்கு கேட்டேன், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? இல்ல நீ ஹெல்ப் பண்ணல, அதை ப்ரே பண்ண. அப்ப சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு வேதனையா கிடந்தேன், நான் ப்ரே பண்றேன். அவருக்கு நான் நினைக்கிறேன் வருத்தமோ இன்னும் தெரியல, எல்லாம் சொல்றவ எனக்கு அதை சொல்ல இல்லை, நான் ரொம்ப ப்ரே பண்றேன். அப்ப நீங்கள் தயவு செய்து உணவுகள் எல்லாம் மருந்து, எல்லா உணவும் மருந்து, தயவு செய்து சமைச்சு சாப்பிடுங்கோ, டைம் எடுங்கோ. சமூகத்துக்கு நான் கட்டாயம் சொல்றேன், சமைச்சு சாப்பிடுங்கோ. 2 கறி என்றாலும் சமைச்சு சாப்பிடுங்கோ, ஃப்ரெஷ்ஷா சமையுங்கோ, போட்டு கட்டிக்கு நெருக்கி. நான் அதுக்காண்டி தானே இந்த யூடியூப்லயே நான் உண்மையா இலகுவான எண்ணெய் இல்லாத டீப் ஃப்ரை இல்லாத சிலதில் போடுறது அவ்வளவு இந்த வருத்தங்கள். அப்ப அது நான் சமூகத்துக்கு சொல்லி வைக்கிறேன். மாதிரி ஒரு நூல் வெளியிடா நாங்கள் போக அங்கேயும் போய் காசு செலவழிக்கிறதும், நூல் அதை வெளியிடு நெல்ல, அதுக்கு நாங்கள் எல்லாம் போகணும், நானும் போறேன் இல்லை. அது ஏன் அது அந்த சமூக பிள்ளைய நாங்க போனா காசு சேர்க்கிறதும், புத்தகத்தை கூட விலைக்கு விற்கிறதும், அதனால அது ஒரு சமூகத்துக்கு பயன் இல்லாத இருக்குது. மற்றது என்னென்றால் ஒரு ஆளுக்கு ஒரு வயது போன ஆட்களோ தனிமை இருக்கிறார்களோ ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்கோ. சிலது அறங்களை நாங்கள் யோசிப்போம். ஆனா இன்றைக்கு நாங்கள் தமிழ் பாடசாலைகளை பாருங்க, இவ்வளவு பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கலாம். ஆனா நாங்கள் உருவாக்குறோம். அங்க மெயின் ரோலை விற்கிறதும் வடையை விற்கிறதும் காசுதான் மெயின். துக்கமா கிடக்கு. நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த ஒரு பாடசாலை அதிபராக இருந்தால் இவ்வளவு செய்யலாம். அப்ப நீங்கள் அதை செய்யறீங்களா கேட்குற? நீங்க ஒரு ஆள் என்றாலும் யோசிக்க, நீங்களே சாப்பிட்றீங்க, நானும் சாப்பிட்றேன். அப்ப மற்றது சேரிட்டி, இன்றைக்கு சேரிட்டி என்றாலே எல்லாருக்கும் விருப்பம் இல்லை, ஏதோ தாங்கள் செய்யணும். உண்மையா அந்த சமூகத்துல அது செய்ய வேணும். நான் மட்டக்களப்புக்கு போனேன், அந்த பிள்ளை உண்மையில அது அப்படி படுத்தலாம் தெரியாது. அந்த பிள்ளை எழும்ப மாட்டுது, நடக்க மாட்டுது, கதைக்க மாட்டுது,
காதும் கேட்காது, இப்படியே படுத்தபடியே கிடக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த பாக்குற என்ன சொல்றான்டா காசு இருக்குது, அதை பாக்குறதுக்கு ஆக்கள் இல்லையா, பெம்பஸ் எல்லாம் மாத்தணும் தானே. அப்ப இப்படி செய்யுங்க போ, இதெல்லாம் புண்ணியம். அன்னை தெரேசா கேட்டாங்க, நான் பெரிய ஒரு பணக்காரனோ பெரிய ஒரு கிரிக்கெட்காரன், நான் உனக்கு என்ன செய்யணும்ண்டு. அவ சொன்னாவாம், நீ இப்ப வந்து 2 மணத்தையாலும் இருந்துட்டு போண்டு. ஓமை கோட் எனக்கு இயலாது அதுக்குள்ள இருக்கலாது, அதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கலாம். நான் அதுக்கு போய் பாட்டு படிக்க இவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என்ன கஷ்டம் அந்த மட்டக்களப்புக்கு நான் போகப்பட்ட பாடு, எனக்கு சந்தோஷமா இருந்தேன் இந்த காலத்துல. நான் அதுதான் என் லைஃப்ல உண்டு. சரி, அப்ப அப்படி நீங்கள் அப்படி செய்யுங்க. காசை கொடுக்கறத விட, உழைக்கிறத விட, அந்த நேரம் அந்த தொழுநோய்க்குள்ள அந்த அன்னை தெரேசா இருந்த நிலையில வந்து அவன் சொக்கடிச்சு போச்சு அவனுக்கு அப்படி கேட்டது. அப்ப அது அந்த சமூகத்துக்காக செய்கிறது. மற்றது நாங்கள் வந்து என்னென்றாலும் விமர்சனம் செய்யாதீங்க, வாக்குல விமர்சனம் செய்யாதீங்க. என்ன தெரிஞ்சோ தெரியும். இப்ப எல்லாம் முந்தித்தன் அரசன் அண்டாரப்பான் தெய்வம் நின்றது. இப்ப முற்பகல் செய்யும் பிற்பகல் ஒருத்தரையும் நல்லது எழுதுங்கோ, இவை நீங்கள் இப்படி நல்லது செய்யுங்கோ. சமூகத்துக்கு அறங்கள், சமய நிறுவனங்கள், தலைவர்கள் எல்லாம் காசுண்டு நீங்க நினைக்காம, உண்மையில அந்த சோழர் காலத்துல அந்த 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 சோழர் காலத்துல அந்த கோயில்கள் தான் முழுத்தை நிர்வகிச்சதாம். அப்ப இன்றைக்கு அது இல்லை. தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களோட காசுண்டு காசை யார் கொண்டு வைப்போம். இவ்வளவு பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் வாழ வழியாக ட்ரக்ஸ்ல மதுவிலையும் இருக்குதுல்ல. அப்ப நாங்க சமூகத்துக்கு சொல்லுவோம், அட்லீஸ்ட் இதை சொல்லுவோம். யாரோ ஒரு ஆள்கிட்ட மேலும் சிந்திக்கும் கட்டாயம் இந்த உலகத்தை மாத்தலாம்ட்டு நான் நினைக்கல. ஆனால் யாரையோ சிந்திக்க பண்ணுவோம், அது காணும். அதுதான் அறம், அதான் கடவுள் என்று நான் நினைக்கிறேன் சொல்லிக்கொண்டு, உண்மைதான். நாங்களும் எங்களை சுற்றியுள்ள நல்ல ஆக்கள் ஒரு ஆள் என்றாலும் வச்சுக்கொள்வோம். நாங்கள் சமூகத்தோடையும் வாழ்ந்து சில விட்டு கொடுப்புகளையும் விட்டு சில அனுசரிப்புகளையும் இருந்தால் தான் நாங்கள் வாழலாம். அல்ல என்றால் மனுஷரோட கதைக்கோடும் நாங்கள் தனியே இருக்கலாம், அறம் செய்யணும், தியானம் செய்யணும்னோ, அது கடவுள் மனுஷ பிராணி. இப்ப எல்லாரும் சில பேர் சும்மா இருப்பினும் எத்தனை பேர் பாட்டிமரம் செய்யலாம் சமூகத்தோட சேர்ந்துருக்கு. ஆனா எனக்கு இயலாது. நான் அப்படி தனிய என் குடும்பம் என் பிள்ளைகள் சமைச்சு அப்படியோட நான் என்னால் இருக்கலாம். எனக்கு சமூகம் வேணும். அது ஒவ்வொருத்தரும் அப்படி. அப்ப நானும் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சமூகத்துக்கு சின்ன செய்யுங்கோ, ஏதாவது செய்யுங்கோ. நான் போய் எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் ஒரே ஒன்று, நான் என்ன போல்றதில்ல. நான் போய் மட்டக்களப்புக்கு போனா நடுராவு 12 மணிக்கு சாவச்சேரியில நின்றான் வந்தாள் இடையில வருத்தம் என்று இறங்கிட்டது. உண்மையில நான் நினைச்சேன் ஏதோ நான் சமூகத்துக்கு செய்கிறேன். தனியா போறேன்டா கஷ்டம். அது டோபா கட்டார் போய் இலங்கை போய் தனியா வாரன்றது சரியான கஷ்டம், சரியான சவால்கள் எனக்கு இருந்தது. ஆனா கடவுளை நான் பேசுவேன். நான் நல்லதுக்கா போறணுமே. மட்டக்களப்புக்கு போயினா அண்டு இரவே திரும்பி நாங்கள் கூட்டிக்கிட்டு ஒரு ஆளுக்கு சக்தி. ஆனா எனக்கு சந்தோஷம் அந்த ஆக்களோடு இருந்தது. அந்த புள்ளைகளை இயலாத பிள்ளைகளப்போ படுக்க எலும்பேலாது இடுக்கலாது எல்லாருக்கும் ஒரே உடுப்பு சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஏதோ ஏலமானதை நாங்க செய்வோம். எனக்கு நாளைக்கு செத்தக்கூட சந்தோஷம். சிலதை எனக்கு இந்த கடைசி இந்த அது பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்ப நாங்கள் சமூகத்துக்காக நாங்கள் மாத்தேலாது திருத்தேலாதண்டு இல்லை. நான் பெரிய புனிதவாதி கண்டும் இல்லை. நானும் பிள்ளைகள் சரிகள் வர்றது அது சரி, அது ஒரு. ஆனால் நாங்கள் ஏதோ செய்துட்டு போவோம். நீங்களும் சாப்பிட்றீங்க, நான் சாப்பிட்றேன் சொல்லிட்டு போவோம், செய்துட்டு போவோம். அடிச்சா போகும். சாகத்தானே போறீங்க, சாகத்தை தேவையில்லை, நீங்க சாக மாட்டீங்கன்னு சொல்லிக்கொண்டு எல்லாரும் சந்தோஷமா ஏதாவது சின்ன செய்யுங்க. என்ன நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, சொல்லி காட்ட வேண்டாம், வாழ்ந்து காட்டுங்க, சொல்லியும் காட்டுங்க, வாழ்ந்தும் காட்டுங்க என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த 2 வாரத்துக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைவர். இன்றைக்கு எங்களுடைய ஒதிப்புக்களை சிறப்பித்த இந்திரவேல் ரத்தினம், சந்திரிகா சிவச்சந்திரிகா சிவசுப்ரமணியம், வசந்தி விவகானத்தோட விடைபெறுவர் திரேஸ் மரியாதை. பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், ஹாவ் அ குட் டே, குட் நைட், பை பாய்.